லீடர்ஸ் வெரி குட் ஈவினிங். ஸோ ஒரு கால் வந்துடுச்சு. ஸோ இந்த மாலை வேளையில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டீம்ல இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியாபாரத்தை எடுத்து பெரிய லெவலில் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுத்து அவங்களோட வாழ்க்கையை மாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இங்க நடக்கக்கூடிய இந்த 1 மணி நேரம் நம்மளோட வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமைய போகுது. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணுங்க. கரெக்டாக நம்மளோட மீட்டிங் வந்து 7:10 நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இன்னைக்கு 2 முக்கியமான பார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இங்க நடக்க போகுது. ஸோ 2 லீடருமே வந்து பார்த்தீங்கன்னா வெரி குட் லீடர். ஒருத்தங்க மதுரையை மட்டும் இல்லாம இன்னைக்கு நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிசினஸை பெரிய லெவல்ல கொண்டு போயிட்டு இருக்க ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வர்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு லீடர். இன்னைக்கு இந்த ஜூம்ல நம்ம டிராவல் ஆகுறது வந்து இவங்க தான் ஒரு முக்கியமான காரணம். கம்பெனியோட ஒன் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட் ஃபவுண்டர் டைரக்டர். ஸோ இவங்க தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கொடுக்க வந்திருக்காங்க. ஸோ லீடர்ஸ் உள்ள வந்தாச்சு. நம்மளோட கெஸ்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா இன்வைட் பண்ணி சரியான டயத்துல நம்ம உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா அந்த நபர் அவங்க ஸோ இந்த பிசினஸ் எடுத்து எந்த அளவுக்கு போவாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு தெரியாது. இன்னைக்கு நம்மெல்லாம் எப்படி இந்த வியாபாரத்தை வந்து எடுத்து பண்ணி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடியாவோ சிடியாவோ ஏரியா லீடராவோ இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கோம். இதை தாண்டி டைமண்ட், டபுள் டைமண்ட், ட்ரிபிள் டைமண்ட், ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுல நம்ம கொடுக்கக்கூடிய அந்த நபர் இந்த வியாபாரத்தை நம்ம கரெக்டா கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க இந்த வியாபாரத்தை பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கொண்டு போய் கண்டிப்பா வந்து நிப்பாட்டுவாங்க. இதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ நம்ம கரெக்டா இந்த வியாபாரத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா சரியான நேரத்துல வந்து அவங்க நம்ம உள்ள கொண்டு வரணும். அப்பதான் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா இந்த முழு பிரசன்டேஷன் மீட்டிங்கை நம்ம அட்டன் பண்ண முடியும். ஸோ உங்களோட டீம்ல இருக்க எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா கூப்பிடுங்க. கரெக்டா நம்ம 7:10 நம்ம மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வாழ்க்கையில வெளியில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 10,000, 15,000, 20,000 சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் வந்து வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நகர்த்திட்டு இருக்காங்க வேற வழி இல்லாம. ஒவ்வொருத்தரையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம நிறைய பேரை நம்ம மீட் பண்றோம். ஒவ்வொருத்தருமே எனக்கு அவ்வளவு பிரச்சனை, இந்த பிரச்சனை இருக்கு, அப்படி இப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சொல்றாங்க. நான் ஆக்சஸ்ல இருக்கவங்க மட்டும்தான் உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா வந்து லைஃப் வந்து பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பணம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா இல்ல. அதை வந்து இந்த ஆக்சஸ் தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைவு பண்ணியிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுக்கு கொடுக்க போறாங்க. ஸோ இதுல நீங்க நியூ கெஸ்டா இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கட்டும், இங்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம முழுசா நம்ம அப்சர்வ் பண்ணா மட்டும்தான் நம்மனால இந்த வியாபாரத்தை மற்றவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா கொடுத்து நம்மளும் ஒரு லீடரா வந்து கண்டிப்பா மாற முடியும். ஸோ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜியில வந்து பாத்தீங்கன்னா எனக்கோ இல்ல பிரசன்டேஷன் பண்றவங்களுக்கோ இல்ல க்ளோசிங் பார்ட் கொடுக்குறவங்களுக்கோ வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு போன் வந்தாலோ இல்ல நெட்வொர்க் இஷ்யூ வந்தாலோ வந்து பாத்தீங்கன்னா யாரும் வந்து அவங்க பேசலையேன்னு வந்து பதட்டப்பட வேண்டாம். ஒரு நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே வெயிட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 5 minutes தான் இருக்கு. ஸோ உங்க டீம்ல இருக்க உங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா இன்வைட் பண்ணுங்க, ஃபாஸ்டா இன்வைட் பண்ணுங்க. ஸோ நம்மளோட சீஃப் கெஸ்ட் 2 பேருமே உள்ள வந்துட்டாங்க. நிறைய லீடர்ஸ் எஸ்டீம்ல இருக்க நிறைய லீடர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. ஆனா நம்ம பார்ட்டிசிபென்ட் வந்து 24 தான் இருக்கோம். ஸோ நிறைய பேர் வர வேண்டியது இருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்வைட் பண்ணுங்க. ஸோ என்னோட நேம் மாணிக்கராஜ். நான் வந்து ஆக்சிஸ் இந்தியாவில் ஒன் ஆஃப் த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராகவும் டபுள் டைமண்ட் டைரக்டராகவும் இருக்கேன். ஸோ ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு எனக்கு கிடைக்கல அப்படின்னா இன்னைக்கு என்னோட லைஃப்ல நான் சில விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு சால்வ் பண்றதுக்கும் நான் அடுத்தடுத்த நகர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருந்திருக்குமா அப்படிங்கிறது கண்டிப்பா யோசிச்சு பார்க்கவே முடியல. ஸோ அவ்வளவு பெரிய விஷயத்த வந்து இன்னைக்கு நம்மளோட ஆக்சிஸ் இந்தியா வந்து மாத்திக்கிட்டு இருக்கு. இதே போல இன்னைக்கு உள்ள வந்திருக்க உங்களோட நீங்க இன்வைட் பண்ணிருக்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கட்டும், நிச்சயமா உங்களோட வாழ்க்கையும் கூடிய விரைவில் 1 மாச காலமோ 2 மாச காலமோ 3 மாச காலமோ கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையும் வந்து பெரிய லெவல்ல மாறும். ஸோ இதுக்கு நம்ம இந்த வியாபாரத்தை பண்றதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கும் நம்மளை வழி நடத்துறதுக்கும் இன்னைக்கு வந்து எஸ்டீம்ல நிறைய லீடர்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு வெளி உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து பாத்தீங்கன்னா வந்து நினைக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம சொந்தக்காரங்களா இருந்தா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
நம்மளை வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நல்லா இருக்கணும், நீ உன் வாழ்க்கையில மாறணும், நான் பெரிய ஹாப்பியா இருக்கேன் அப்படிலாம் யாருமே வந்து நினைக்க மாட்டாங்க. ஆனா ஆக்சஸ்ல இருக்க நம்மளோட லீடர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு ஒரு முகம் தெரியாத நபரா இருந்தாலும் அவங்கள நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து முகம் தெரியாத நபருக்கும் இறங்கி வேலை செஞ்சு அவங்கள சம்பாதிக்க வச்சு அவங்களோட வாழ்க்கையில வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு லீடர்ஸ் இருக்கிற இந்த எஸ் டீம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்துக்குள்ளதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் இருக்கோம். சோ அதுல இன்னைக்கு இந்த வியாபார வாய்ப்பை கேட்க வந்திருக்க புதிய நபர்கள் எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வாம் வெல்கம். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடுத்து வச்சவங்க. இன்னைக்கு இந்த எஸ் டீம்ல இருக்க அனைத்து நபரும் நான் கேரண்டியா சொல்லுவேன், ஒரு சில மாசத்துல உங்களோட லைஃப் மிகப்பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா வளரும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சோ இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்காங்க நிறைய பேர், புதுசா நிறைய பேர் உள்ள வந்துட்டு இருக்கோம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்வைட் பண்ணுங்க. 31 நம்ம இன்னைக்கு உள்ள இருக்கோம். இந்த வாய்ப்பை எடுத்து வாழ்க்கையில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா மாறின நிறைய பேர் இன்னைக்கு இருக்காங்க. அவங்கள எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண் கூட இன்னைக்கு நல்லா பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அப்படி இன்னைக்கு புதுசா வந்த உங்களோட லைஃபை மாத்துற ஒரு டைமிங் தான் இந்த ஒரு 45 மினிட்ஸ் 1 hour. ஸோ நீங்க இங்க கொடுக்கக்கூடிய விஷயத்த எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நீங்க இருக்கிற இடத்த வந்து ஃப்ரீ பண்ணி வச்சுக்கங்க. முழுசா இங்க நடக்கிற இந்த 50 நிமிஷம் கரெக்டா 8 o'clock இந்த மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ உங்களோட எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நீங்க ஃபுல்லா இந்த மீட்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அட்டன் பண்ணுங்க. கொடுக்கக்கூடிய விஷயத்த நியூ கெஸ்டா இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கட்டும், நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. ஸோ இந்த விஷயத்தை வச்சுதான் நம்ம மற்றவங்கள்ட்ட நம்ம வந்து எப்படி லீடர்ஸ் பேசுறாங்களோ அதே மாதிரி நம்ம பேசி நம்ம இந்த வாய்ப்பை நம்ம கொடுக்க முடியும். இது ஒரு சாதாரண வாய்ப்பு கிடையாது. பல பேரோட வாழ்க்கையை மாற்ற ஒரு வாய்ப்பு தான் இந்த வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்பை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக இன்னைக்கு வந்து 2 லீடர்ஸ் வராங்க. இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெஜண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டை கொடுக்கக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு நபர். இன்னைக்கு என்னோட பிசினஸ் என்னோட டீம்ல வந்து பாத்தீங்கன்னா நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கால் பண்ணி அப்பப்ப விசாரிச்சு கொடுக்கக்கூடிய என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ அவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த வாய்ப்பை இன்னைக்கு கொடுக்க வர்றாங்க. இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு பேஸ்கட் பால் ரெஃப்ரி. இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவலில் வந்து பாத்தீங்கன்னா மேட்சஸ்லாம் போயிட்டு ஸோ அதுல இருந்து இன்னைக்கு மாற்றி யோசிச்சு இன்னைக்கு இது ஆக்சஸ் நமக்கு இந்த வாய்ப்பை வந்து பாத்தீங்கன்னா பல இடத்துல நம்ம கொண்டு போய் கொடுத்து மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பலரோட வாழ்க்கையை இதுல மாற்ற முடியும்னு சொல்லிட்டு இன்னைக்கு உள்ள வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு நன்றி நம்ம தெரிவிச்சுக்கணும். ஸோ நம்மளோட டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு 7:10. நம்மளோட சீஃப் கெஸ்ட் நம்ம இன்வைட் பண்ணிடலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ கனெக்ட் பண்ணாம இருக்காங்க. இதுல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ நம்மளோட மீட்டிங் செக்ஷன்ல போகலாம். இன்னும் ஒரு நிமிடம் கூட நம்ம எடுத்துக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா இன்வைட் பண்ணுங்க. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் செக்ஷனை கொடுக்கறதுக்காக இன்னைக்கு மதுரையில இருந்து இன்னைக்கு சூப்பரா பிசினஸ் பண்ணிட்டு பல டைமண்டுகளை உருவாக்கி பலரோட வாழ்க்கையை மாற்றி இன்னைக்கு ஃபண்டாஸ்டிக்கா டிராவல் பண்ணிட்டு இருக்க ஒரு லீடர். ஸோ ஷியாமல் சார், கம்பெனியோட ஒன் ஆஃப் த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அண்ட் டபுள் டைமண்ட் டைரக்டர், அவங்களை நான் இன்வைட் பண்றேன். உங்க எல்லாரோட சார்பாகவும் அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு ஸோ இந்த செக்ஷனை சொல்றதுக்காக நான் இன்வைட் பண்ணியிருக்கேன். சார் நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கண்டினியூ சார். ஒரு சூப்பரான ஹோஸ்ட், ஒரு எனர்ஜெட்டிக்கான ஹோஸ்ட் சார். ஸோ இங்க இருக்கிற அடுத்த மீட்டிங் பண்ண எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எனர்ஜெட்டிக்கா ஸோ அழகா இந்த மீட்டிங்கை கொண்டு போயிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி சார். டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எல்லாருக்கும் குட் ஈவினிங் அண்ட் வார்ம் வெல்கம் அண்ட் மாலை வணக்கம். சூப்பரான ஒரு நாள், ஒரு நல்ல ஈவினிங். ஸோ நீங்க இங்க நியூ கெஸ்டாகவும் இல்லைன்னா நான் ஆல்ரெடி இதுல ப்ரிவிலேஜ் மெம்பரா இருக்கிறேன், உங்களுக்கும் இந்த ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஒரு பிசினஸ் ட்ரைனிங் இதை 2 வகையா நீங்க பண்ணிக்கலாம். ஸோ புதுசா வந்தவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம், மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஸோ இங்க இருக்கிற ப்ரிவிலேஜ் மெம்பருக்கு ஒரு பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அடுத்த கட்ட ஒரு ஸ்டெப்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம இப்ப பிசினஸ்குள்ள போலாம். மாணிக்க சார் ஆல்ரெடி பத்தி எல்லாமே சொல்லிட்டாங்க.
ஸோ அதனால நம்ம டைரக்டா இப்போ பிசினஸ் குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ ஸ்மார்ட் போன். எல்லாருக்குமே இந்த ஸ்கிரீன் தெரியும் நினைக்கிறேன். ஸோ செகண்ட் டாட்ல இருக்கும். செகண்ட் டாட்ல வந்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியும். போலாம் நம்ம. ஹேவ் அ ஸ்மார்ட் போன். பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே ஸ்மார்ட் போன் வச்சிருப்பாங்க இல்லையா? ஸ்மார்ட் போன் வச்சுதான் இப்ப இந்த வேர்ல்டே ரன் ஆகுது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இருந்த இடத்துல இருந்தே எல்லாமே வேர்ல்ட்ல எந்த ஒரு இடத்துல நம்ம இருந்தாலும் நம்ம இப்போ ஸ்மார்ட் போன் வச்சு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். சோ அப்படி அந்த ஸ்மார்ட் போனை வச்சு வீட்ல இருந்தே சம்பாதிப்பது எப்படி? அண்ட் ஃப்ரம் ஹோம். ஓகேவா? சோ இந்த லாக்டவுன் பீரியட்ல சோ எத்தனையோ பேருக்கு வேலை இல்ல, வேலை இருந்தாலும் இன்கம் இல்ல. சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில எங்கேயுமே போக முடியாத இந்த சூழ்நிலை நம்ம இந்த வீட்ல இருந்துட்டு நம்ம எப்படி இந்த ஸ்மார்ட் போனை வச்சு சம்பாதிக்கிறது எப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்கலாமா? சோ பாத்தீங்கன்னா யுவர் நீட்ஸ், அதாவது என்ன தேவை, ஒரு அடிப்படை. இப்ப நம்ம இருக்கோம்னா நமக்கு ஒரு அடிப்படை தேவை இருக்கும் இல்லையா? சோ அது என்ன தேவை? ட்ரெஸ், ஃபுட்டு, பிளாட், கார். சோ இது வந்து நமக்கு ஒரு பேசிக்கா நமக்கு ஒரு நீட்ஸ். ஓகேவா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா மொபைல் போன்ஸ், அக்சசரிஸ், ப்ரொஃபஷனல் எலக்ட்ரானிக்ஸ், இதுவும் நமக்கு தேவையான அன்றாட தேவையான ஒரு விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பஸ் டிக்கெட்டு, ட்ரெயின் டிக்கெட்டு, மூவி டிக்கெட், இபி பில், கால் டாக்ஸி, இது எல்லாமே நமக்கு ரெகுலரா ஏதோ ஒரு இடத்துக்கு போறதுக்கு நம்ம புக் பண்ணணும். ஸோ பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு டைம்ல நம்ம என்ன எப்படி பர்ச்சேஸ் பண்ணோம், எப்படி டிக்கெட் புக் பண்ணோம், எப்படி திங்ஸ் வாங்கணும் நினைச்சு பாருங்க. ஸோ ஒரு கடையில போய் ட்ரெஸ் வாங்கணும் இல்லையா? ஒரு ஜங்ஷன் இருக்கும், ஒரு சிட்டிக்குள்ள இருக்கும், போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வரும். நெக்ஸ்ட் நமக்கு தேவையான மொபைல நம்ம கடையில ஷோரூம்ல போய் வாங்கணும் இல்லையா? அடுத்துல ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணா லைன்ல நின்று ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும். ஏன் இபி பில் பாருங்க. ஸோ எவ்வளவு நாள் கியூல நின்று கட்டிருப்போம் இல்லையா? அதே விஷயத்த இப்ப என்ன பண்றோம்? ஒரு ஸ்மார்ட் போனை வச்சுட்டு அதுக்குன்னு ஒரு ஆப் இருக்கு. ஸோ அதுல இருந்துட்டு நம்ம என்ன பண்றோம்? இருந்த இடத்துல இருந்தே ஸோ அதை நம்ம யூஸ் பண்றோம், அதை வாங்கிக்கிறோம், டிக்கெட் புக் பண்ணிக்கோம் இல்லையா? சோ அப்படி இன்னைக்கு நமக்கு ஒரு அடிப்படையான தேவையான விஷயங்களை சோ அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிகேஷன் ஆப் இருக்கு. அந்த ஆப்ல போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம், சோ டிக்கெட் புக் பண்ணிக்கிறோம். ஓகேவா? சோ இப்படி நமக்குன்னு நம்ம ஸ்மார்ட் போன்ல நம்ம இதுல நிறைய அப்ளிகேஷன் இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா இப்ப இதை பத்தி நம்ம சில அப்ளிகேஷன் பார்க்கலாம். அமேசான், வால்மார்ட், பிளிப்கார்ட், AxisIndia.com, ஜொமேட்டோ, ரெட்பஸ், ஸோ Alibaba.com, இப்படி பாத்தீங்கன்னா சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அப்ளிகேஷன் ஒவ்வொரு ஸ்பெசிபிகேஷன். ஸோ இப்ப ஜொமேட்டோ பாத்தீங்கன்னா ஃபுட், ரெட் பஸ் பாத்தீங்கன்னா பஸ் டிக்கெட் புக் பண்ணலாம். இப்ப அமேசான் பாத்தீங்கன்னா A to Z, ஆக்சிஸ் இந்தியா பாத்தீங்கன்னா A to Z. ஸோ இப்படி அந்தந்த அப்ளிகேஷன் அது நமக்கு ஸ்பெஷலா இருக்கும். நமக்கு தேவையானதை என்ன பண்ணிக்கலாம்? ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிதாங்க இன்னைக்கு AxisIndia.com பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இது என்ன சார் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டியர் ஃப்ரெண்ட்ஸ், மற்ற எல்லா அப்ளிகேஷன்லயும் நம்ம ஒரு கஸ்டமராகவும் கன்சியூமராகவும் நம்ம எங்கேயோ சம்பாதிச்சு நமக்குள்ள காசுல என்ன பண்றோம்? திங்ஸ் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றோம். ஆனா ஆக்சிஸ் இந்தியால மட்டும்தாங்க நம்ம இங்கே சம்பாதிச்சு இங்கே நமக்கு தேவையான திங்ஸ பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். அது A to Z. அது எப்படி சார்? அதுதாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ பாத்தீங்கன்னா பவர் ஆஃப் இண்டஸ்ட்ரி. ஓகே, நம்ம AxisIndia.com பார்க்கறதுக்கு முந்தி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம்னா, ஆன்லைன் இண்டஸ்ட்ரி எப்படி சார் இருக்கு, இதோட வளர்ச்சி எப்படி இருக்கு, இதோட டர்ன் ஓவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, என்ன ரேஷியோல இருக்கு, என்ன கிராஃப்ல இருக்குன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகேவா? சோ பாத்தீங்கன்னா இதோட சர்வே வந்து பாத்தீங்கன்னா இகாம் எக்ஸ்போர்ட். சோ இதுல எல்லாம் ரொம்ப எக்ஸ்போர்ட்டா இருப்பாங்க இல்லையா? சோ அவங்க எல்லாம் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. சோ அது கூகுள்ல பார்த்தாலே தெரியும். யாருன்னா அமேசான், பிளிப்கார்ட், மிந்த்ரா, ஸ்னாப்டீல்லாம் இருக்கு இல்லையா? சோ நான் இப்ப சொன்னேன் இல்லையா ஆன்லைன் அப்ளிகேஷன். சோ இந்த அப்ளிகேஷனோட அந்த எல்லா ஆன்லைன் ஷாப்பிங்கோட ஒரு சர்வே தான் இது. சோ பாத்தீங்கன்னா 2016ல 10 லட்சம் கோடி டர்ன் ஓவர் ஆயிருக்குங்க இந்த ஆன்லைன் இண்டஸ்ட்ரி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதே கிராஃப் அப்படி ஹையாவே 2019ல 20 லட்சம் கோடி டர்ன் ஓவர் தாங்க இங்க ஹைல ஆயிருக்கு. சோ கம்மிங் 2022ல 2022ல 35 லட்சம் கோடி டர்ன் ஓவர் ஆகும்னு இகாம் எக்ஸ்போர்ட் சர்வே எடுத்திருக்காங்க. சோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாத்தீங்கன்னா இதோட கிராஃப் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஹைல தாங்க இருக்கும். சோ பொதுவா எந்த இண்டஸ்ட்ரி எடுத்தாலும் ஹை லோ இப்படி இறங்கி வரும் இல்லையா? சோ ஆனா ஆன்லைன் ஷாப்பிங் மட்டும் தாங்க, அதாவது இ-காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் ஹை லெவல்ல இருக்கு. இதுலயும் நம்ம ஆக்சிஸ் இந்தியாவும் அதே ரேஷியோல தான் போயிட்டு இருக்கு. ஓகேவா? சோ AxisIndia.com. சோ AxisIndia.com நம்ம கம்பெனியோட நேம். சோ டொமைன் நேம் Axis India Private Store Limited. சோ இது நம்ம கம்பெனியோட டொமைன் நேம். நம்ம கம்பெனி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கம்பெனியோட ஹெட் ஆபீஸ் சென்னையில GST ரோட் குரோம்பேட்ல இருக்குது. அங்கதான் நம்ம கம்பெனியோட ஹெட் ஆபீஸ் இருக்குது. சோ நம்ம MD சாரோட பேர் ABS செந்தில்குமார் சார், CEO பாபு சார். சோ அடுத்தல ஃபவுண்டர் டைரக்டர்
அதுக்கு பிறகு வைஸ் பிரசிடென்ட், சிடி, இடி, L1 லீடர்ஸ். ஸோ இது ஒரு கார்பரேட் செக்டார் எப்படி ஒரு லெவல் இருக்குமோ ஸோ அதே கேட்டகரியில தான் இருக்குது. ஸோ நம்ம கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 2 அப்ளிகேஷன் இருக்கு, ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ இந்த பேசிக்ல தான் நம்ம கம்பெனி போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதோட அப்ளிகேஷனை நீங்க நார்மலா பிளே ஸ்டோர்ல ஆக்சிஸ் இந்தியான்னு போட்டீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் வந்துடும். ஸோ எப்படி வரும்னா இதுதான் அப்ளிகேஷனோட ஹோம் பேஜ். ஓகேவா, தெரியுதா? இதுல பாத்தீங்கன்னா மென்ஸ் வேர், உமன்ஸ் வேர், கிச்சன் வேர், ப்ரொஃபஷனல், ஸோ மொபைல்ஸ், இப்படி எல்லா திங்ஸோட இது இருக்கும். நியூ அரைவல்ஸ் எதெல்லாம் இப்ப அப்டேஷன் கொடுக்குறாங்க, ஸோ எதெல்லாம் நியூ அரைவல் ஆயிருக்கு அதோட விஷயங்கள்லாம் இருக்கும். ஓகே சார், என்னென்ன ப்ராடக்ட் இருக்கும் சார்? இல்ல எல்லா ப்ராடக்ட் இருக்குமா, எல்லா பிராண்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல எல்லா பிராண்ட் இருக்கும். ஒருத்தங்களுக்கு ஆச்சி மசாலா பிடிக்கும், ஒருத்தருக்கு சக்தி மசாலா பிடிக்கும், ஒருத்தங்களுக்கு உதயம் பருப்பு பிடிக்கும் இல்லையா? ஸோ உங்களுக்கு உங்க வீட்டுல காலையில இருந்து நைட் வரை நம்ம நார்மலா ஒரு வீட்டுல என்ன யூஸ் பண்ண முடியுமோ, என்ன பிராண்ட் டிஃப்ரெண்ட் ஆஃப் பிராண்ட் யூஸ் பண்ணுவோமோ எல்லாமே இங்க இருக்குங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, கார்மெண்ட்ஸ், ட்ரெஸ், அக்சசரிஸ் இப்படி எல்லாமே இருக்குங்க. ஓகே சார், இதோட ரேட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லீஸ்ட் பிரைஸ்ல இங்க கிடைக்கும். ஓகேவா? சோ அது என்ன சார் லீஸ்ட் பிரைஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாவே ஆன்லைன் ஷாப்பிங் எடுத்துக்கிட்டோமே, இப்ப நான் சொன்னேன் இல்லையா அமேசான் இப்படிப்பட்ட எல்லா ஆன்லைன் ஷாப்பிங்லயும் பாத்தீங்கன்னா பொதுவாவே சூப்பர் மார்க்கெட் கடையோடி கம்மியா இருக்கும். இது எப்படி கம்மியா இருக்கும் அப்படின்னு நிறைய நாள் யோசிச்சிருக்கோம் இல்லையா? சோ இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எங்க மேனுஃபேக்சரிங் பண்றாங்களோ அங்கேயே போய் மொத்தமா வாங்கி இங்க அவங்கவுங்க ஆப்ல வச்சு டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறாங்க. ஓகேவா? இது பொதுவாவே எல்லா அப்ளிகேஷன்ல பண்ணக்கூடிய விஷயங்க. ஆனா ஆக்சிஸ் இந்தியால பாத்தீங்கன்னா சோ அந்த டிஸ்கவுண்டோட லீஸ்ட் பிரைஸ்ல கொடுக்குறாங்க. இதுதான் ஆக்சிஸ் இந்தியாவோட ஸ்பெஷலுங்க. ஓகே, சோ டெலிவரி எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி தான். இங்க இருக்கிற எல்லா ஜாயின் பண்றோம் இல்லையா, இங்க இருக்க எல்லா மெம்பர்ஷிப்பும் ஃப்ரீ டெலிவரி பண்றாங்க. ஓகே, அப்ப நான் ப்ராடக்ட் எல்லாம் கண்டிப்பா வாங்கணுமா சார், கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணணுமா? கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணணும், கண்டிப்பா வாங்கணும் அப்படி எதுவும் கட்டாயம் கிடையாதுங்க. ஆனா ஆட்டோமேட்டிக்கா நம்ம இங்க திங்ஸ் வாங்கிடுவோம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இங்க கிடைக்கிற ஒவ்வொரு திங்ஸும் லீஸ்ட் பிரைஸ்ல நமக்கு இருக்கிறதுனால நம்ம இங்கேயே சம்பாதிச்சு இங்கே கண்டிப்பா வாங்கிடுவோம். ஓகே, அப்ப நான் என்னதான் சார் பண்ணணும், வேற நான் இங்க என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ணாங்க. நீங்க ஜஸ்ட் ஒன்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணா போதும். ஏன் சார் நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் இல்லையா? இங்க இருந்து ஒண்ணு இல்ல டியர் ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்கன்னா இப்ப பொதுவாவே எல்லா ஒரு நியூ கம்பெனியா இருக்கட்டும், எல்லா அப்ளிகேஷனா இருக்கட்டும், என்ன பண்றாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி தானே அதை ரீச் பண்றாங்க. சோ பொதுவா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டிஸ், அதாவது ஒரு நடிகைகள் இல்லைன்னா கிரிக்கெட்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கோடிக்கணக்கில் மணி கொடுத்து அவங்களுக்கு ஷூட்டிங் வச்சு அந்த விளம்பரத்தை எடுத்து அதை டிவில ஒவ்வொரு டிவி சேனல்ல போடணும். ஓகேவா? சரி சரி, அப்படி போட்டாலும் இப்போ நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாரும் பார்ப்போமா? சொல்லுங்க பார்ப்போம். இந்த மீட்டிங்ல இருக்க யாராவது ஒரு சீரியலோ ஒரு கிரிக்கெட்டோ பாத்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த சேனலுக்கு போயிடும். இது ஒரு இயல்பு, அதுவும் நம்மளோட ஒரு இயல்பான விஷயம் இல்லையா? சோ யார் இப்ப அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்க ரேஷியோ கம்மி, சோ அங்க சென்ட் பண்ண வேண்டிய மணி எல்லாம் நமக்கு என்ன பண்றாங்க, இன்கமா கொடுக்குறாங்க. சோ நம்ம இங்க ஒன்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணா போதும். ஓகே சார், சூப்பர். சோ சார் கம்பெனி எல்லாம் லீகலா இருக்கா சார், எல்லாமே கவர்மெண்ட்ல பக்காவா பெர்மிஷன் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இன்கார்பரேஷன் வாங்கியிருக்காங்க, ISO வாங்கியிருக்காங்க. சோ ப்ராப்பரா லீகலா ஆன்லைன் ஷாப்பிங்ல என்னென்ன லீகல் பண்ணணுமோ அவ்வளவுமே பக்காவா பண்ணிருக்காங்க. நீங்க கூகுள்ல போய் பாத்தீங்கன்னா சோ இதோட எல்லா டீடைல்ஸும் தெரியும். ஓகே, பாத்தீங்கன்னா ஆன்லைனோட வளர்ச்சி பார்த்தாச்சு. சோ அதுல ஆக்சிஸ் இந்தியா என்ன பண்றாங்கன்னு பார்த்தாச்சு. சோ இப்போ அடுத்தது முக்கியமான பார்ட்டுக்குள்ள வந்திருக்கோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இன்கம் கொடுக்குறாங்க, என்ன சிஸ்டத்துல இன்கம் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாமா? சோ பாக்கிறதுக்கு முந்தி பொதுவா நிறைய அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, ஜிபே, கூகுள் பே, பேடிஎம், போன்பே, இவங்க எல்லாம் எப்படி ரெஃபரல் இன்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஆக்சிஸ் இந்தியாவோட இன்கம் பிளான் பார்க்கலாமா? சோ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கூகுள் பேயோட இன்கம் சிஸ்டம் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நீங்க கூகுள் பே 2 பேருக்கு ப்ரொமோட் பண்றீங்க இல்லைன்னா சென்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. சோ 2 பேருக்கு பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது, 102 ரூபாய் கிடைக்குது. ஓகே, அதே இது நீங்க ஒரு 2 பேருக்கு அனுப்புறீங்க, அந்த 2 பேர் 4 பேருக்கு அனுப்புறாங்க, அந்த 4 பேர் 8 பேருக்கு, அப்படி 16 பேர், அப்படி 100 பேருக்கு அனுப்புனாலும், ஏன் 2 லட்சம் பேருக்கு அனுப்புனாலும் எல்லாருக்கும் என்ன கிடைக்கும், அதே 102, அதே 102 ரூபாய் மட்டும்தாங்க கிடைக்கும். வேற எந்த இன்கமும் கிடைக்காது. இது பொதுவாவே எல்லா அப்ளிகேஷன்லயும் கொடுக்குற இன்கம். அதுவே நம்ம ஆக்சிஸ் இந்தியாவோட இன்கம் பிளான் எப்படின்னு பார்க்கலாமா? கொஞ்சம் எல்லாமே கிளியரா பாருங்க. சோ அப்பதான் இந்த இன்கம் பிளான் உங்களுக்கு புரியும். ஓகே, போலாமா?
சோ பாத்தீங்கன்னா அதே மாதிரி நீங்க ஒரு 2 பேருக்கு ஆப்பை ப்ரொமோட் பண்றீங்க ஆர் ரெஃபரல் பண்ணீங்க, எப்படினாலும் வச்சுக்கோங்க. சரியா? சோ அந்த 2 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும்போது 1000 ரூபாய் உங்களுக்கு இன்கமா கிடைக்குது. ஓகேவா? சோ அந்த 2 பேர் 4 பேருக்கு ரெஃபரல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 பேருக்கு 1000 ரூபாய், உங்களுக்கு 2000 ரூபாய். அந்த ப்ளூ கலர் தெரியுதா? அதே மாதிரி இந்த 4 பேர் 8 பேருக்கு ப்ரொமோட் பண்றாங்க ரெஃபரல் பண்றாங்க. அந்த 4 பேருக்கு 1000 ரூபாய் கிடைக்குது. அந்த 2 பேருக்கு 2000 ரூபாய் கிடைக்குது. உங்களுக்கு 4000 ரூபாங்க அந்த கிரீன் கலர். ஓகே? சோ அதுக்கு பிறகு 8 பேர் 16 பேருக்கு ரெஃபரல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 8 பேருக்கு 1000 ரூபாய், அந்த 4 பேருக்கு 2000 ரூபாய், அந்த 2 பேருக்கு 4000 ரூபாய், உங்களுக்கு 8000 ரூபாங்க. 8000 ருபீஸ்ங்க அந்த ப்ளூ கலர். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுல பார்க்கலாம். சோ நீங்க 2 பேருக்கு தான் ப்ரொமோட் பண்ணிருக்கீங்க. அந்த 2 பேர் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும்போது உங்களுக்கு இன்கம் வருது. அங்க இருக்க ஒவ்வொரு பர்சனுக்கும் உங்க கீழே ரெஃபரல் வர ஒவ்வொரு பர்சனுக்கும் இன்கம் வருதுங்க. இதுதான் ஆக்சிஸ் இந்தியாவோட இன்கம் பிளான். சோ அதே மாதிரி 16 பேர் 32 பேருக்கு ரெஃபரல் பண்ற போது ப்ரொமோட் பண்ணும்போது அந்த 16 பேருக்கு 1000 ரூபாய், 8 பேருக்கு 2000 ரூபாய், அந்த 4 பேருக்கு 4000 ரூபாய், அந்த 2 பேருக்கு 8000 ரூபாய், உங்களுக்கு 16000 ரூபாய் இன்கமா கிடைக்குது. அந்த நேவி ப்ளூ தெரியுதா? சோ அதுக்கப்புறம் 32 பேர் 64 பேருக்கு ரெஃபரல் பண்ணும்போது அந்த 32 பேருக்கு 1000 ரூபாய், 16 பேருக்கு 2000 ரூபாய், 8 பேருக்கு 4000 ரூபாய், 4 பேருக்கு 8000 ரூபாய், அந்த 2 பேருக்கு 16000 ரூபாய்ங்க. உங்களுக்கு எவ்வளவு தெரியுமா கிடைக்கும்? 32000 ரூபாய் இன்கமா கிடைக்கும் அந்த கிரீன் கலர். அதே மாதிரி 64 பேர் 120 பேருக்கு பண்ணும்போது அந்த 64 பேருக்கு 1000 ரூபாய், 32 பேருக்கு 2000 ரூபாய், 16 பேருக்கு 4000 ரூபாய், 8 பேருக்கு 8000 ரூபாய், 4 பேருக்கு 16000 ரூபாய், இந்த 2 பேருக்கு 32000 ரூபாய், உங்களுக்கு 64000 ரூபாய், 64000. ஆனா உங்களுக்கு 64000 கிடைக்காது. ஏன் சார் கிடைக்காது அப்படின்னு நீங்க கேட்கலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட 1 வீக் சீலிங் அமௌண்ட் நம்ம கம்பெனி பிக்ஸ் பண்ணிக்கிறது 60000 ரூபாய். ஓகேவா? சோ அதனால நீங்க எத்தனை பேர் கொண்டு வந்தாலும் அந்த வீக் அந்த ஒரு ஐடிக்கு உங்களுக்கு 60000 ரூபாய் இன்கம் கிடைக்கும். ஓகே சார், இதெல்லாம் வாங்கியிருக்காங்களா? எத்தனை நாள் சார் இந்த 60000 ரூபாய் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்பெல்லாம் 1 ஹவர்லயே அது சம்பாதிச்சிருக்காங்க. அப்படியெல்லாம் ரெக்கார்டு இருக்கு. 1 வீக்ல சம்பாதிச்சிருக்காங்க, 1 மந்த்ல சம்பாதிச்சிருக்காங்க. சோ அப்படின்னு நிறைய பேர் பாத்தீங்கன்னா இவ்வளவு ஈஸியா சம்பாதிச்சிருக்காங்க. ஆனா நம்ம ஒரு ரெகுலரா ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு ப்ராப்பரா நம்ம ஸ்லோவா போனாலே எவ்வளவு நாள்ல சம்பாதிக்கலாம்னு பாக்கலாமா? சோ பாத்தீங்கன்னா இப்போ நீங்க 2 பேரை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வீக் உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். ஓகேவா? அந்த 2 பேர் 4 பேர் ஆகும்போது செகண்ட் வீக் பாத்தீங்கன்னா 2000 ரூபாய். அதுக்கப்புறம் தேர்ட் வீக் அந்த 4 பேர் 8000 ஆகும்போது 4000 ரூபாய். அடுத்தல ஃபோர்த் வீக் பாத்தீங்கன்னா அந்த 8 பேர் 16000 போது 8000 ரூபாய். 5வது வீக் பாத்தீங்கன்னா 16 பேர் 32000 போது 32000 ரூபாய். 6வது வீக் பாத்தீங்கன்னா 6வது வீக் பாத்தீங்கன்னா 32 பேர் 16 பேர் 32000 வரும்போது 32000 ரூபாய். 32 பேர் 64 பேர் ஆகும்போது 7வது வீக் 60000 ரூபாய். 64 பேர் அடுத்த 128 பேர் ஆகும்போது 60000 ரூபாய். சோ இப்படி ஸ்லோவா ப்ராசஸிங் பண்ணாலே நமக்கு 2 வீக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனை வீக்? 1 2 3 8 வீக்ஸ்ல, அதாவது 2 மாசத்துல நமக்கு 1,83,000 ரூபாய், 1,83,000 நமக்கு இன்கமா கிடைக்குதுங்க. இவ்வளவு ஸ்லோவா போனாலே நம்ம இவ்வளவு சம்பாதிக்கலாம். சார், இந்த இன்கம் எவ்வளவு நாள் சார் வரும்? ரெகுலரா கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ இந்த இன்கம் லைஃப் டைம் இன்கம்ங்க. நீங்க மட்டும் இல்ல, உங்க லைஃப் டைம் ஃபுல்லா இந்த இன்கம் வரும். லைஃப் டைம் மட்டும் இல்லைங்க, ஜெனரேஷன் இன்கம். இப்ப நான் இருக்கேன்னா என்ன என் காலத்துக்கு போற பசங்க அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஜெனரேஷன் இன்கம் தாங்க நம்ம ஆக்சிஸ் இந்தியாவோட இன்கம் பிளான். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? சோ நம்ம செய்ய வேண்டியது அந்த 2% வந்த ஒவ்வொருத்தரும் இங்க ஆப்பை ப்ரமோட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? சோ நமக்கும் இன்கம் கிடைக்குது, மத்தவங்களையும் சம்பாதிக்க வைக்கிற ஒரு சூப்பரான பிளான் தாங்க நம்ம ஆக்சிஸ் இந்தியாவோட இன்கம் பிளான். சரி சார், ஒரு வீக் பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் இன்கம் பாத்தீங்கன்னா 60000 ரூபாய். ஓகேவா? சோ அப்போ மாசம் பாத்தீங்கன்னா 1 month 2,40,000, 2,40,000 ரூபாய். அப்போ ஒரு வருஷம் எவ்வளவு? 28,80,000 ரூபாய். ஓகேவா? அடுத்தது ட்ரை சைட் மெம்பர்ஷிப். இல்ல எனக்கு இன்னும் இன்கம் வேணும், இன்னும் எனக்கு கொஞ்சம் நிறைய கமிட்மெண்ட் இருக்கு, இன்னும் இன்கம் வேணும்னா நம்ம ட்ரை சைட் ஐடி போட்டிக்கணும். ஓகேவா? ஒரு பேன் கார்டுல 3 ஐடிஸ் போடலாம். அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீக் அந்த ட்ரை சைட் மெம்பர்ஷிப்புக்கு வீக் நமக்கு ஹையஸ்ட் இன்கம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1,80,000 ரூபாய். ஓகே? சோ பாத்தீங்கன்னா அப்போ ஒரு மாசம் 7,20,000 ரூபாய், 7,20,000. தெரியுதா?
அப்போ ஒரு வருஷம் எவ்வளவு பாத்தீங்கன்னா 86,40,000 ரூபாய், 86,40,000 அந்த ட்ரைஷீட் மெம்பர்ஷிப்ல நமக்கு இன்கமா கிடைக்குதுங்க. எவ்வளவு பெரிய விஷயம். சோ அதே விஷயம் தாங்க 7 சைட். இல்ல எனக்கு இன்னும் இன்கம் வேணும், எனக்கு நிறைய சம்பாதிக்கணும், என் லைஃப்ல நிறைய விஷயங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 7 ஐடி போடும் போது சோ அவங்களோட இன்கம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2,1,60,000 ரூபாய் உங்களுக்கு இன்கமா கிடைக்குதுங்க. சோ அதே இது அந்த வீக் பாத்தீங்கன்னா 4,20,000 ரூபாய். அப்போ அந்த மாசம் பாத்தீங்கன்னா 16,80,000 ரூபாய். இந்த 7 ஐடி போடும் போது நமக்கு இவ்வளவு ரூபாய் இன்கமா கிடைக்குதுங்க. வேற எங்கேயாவது இப்படி இன்கம் கிடைக்குமா பாருங்க. சோ மத்த ஏதாவது ஒரு அப்ளிகேஷன்ல ஒன்லி எந்த சேல்ஸும் இல்லாம, எந்த ஒரு கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணாம உங்களுக்கு ஒன்லி ஆப்பை ப்ரொமோட் பண்ணதுல மட்டும் உங்களுக்கு அதிகபட்சமா ஒரு 2 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துல இன்கம் கிடைக்குதுன்னா எவ்வளவு பெரிய நல்ல விஷயம். நம்ம மட்டும் இல்ல, மத்தவங்களையும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூப்பரான பிசினஸ் தாங்க இன்னைக்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. சோ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு மாசம் 7,20,000 ரூபாங்க. ஓகேவா? சோ இந்த 7,20,000 ரூபாய்னா இந்த ட்ரைப் மெம்பர்ஷிப்ல வச்சுக்கோங்களேன். வேற எங்கேயாவது சம்பாதிக்க முடியுமாங்க? நீங்க சொல்லுங்க. ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல முடியுமா? இம்பாசிபிள். ஓகே, பிரைவேட் ஜாப் வாய்ப்பே இல்லைங்க. யாருனவே இங்க உள்ளவங்களுக்கே வேலை இல்லை. சோ அப்படி வேலை இருந்தாலும் இப்ப இன்கம் இல்ல, அந்த இன்கம் இருந்தாலும் இப்ப ஒழுங்கா வேற கிடைக்க மாட்டேங்குது. இப்படி நிறைய பிரச்சனைகள் இந்த லாக்டவுன்ல இருக்கு இல்லையா? சோ பிசினஸ்ல வேணா பாசிபிள் இருக்கு. சரி, அப்படி பாசிபிள் இருக்குன்னா 7,20,000 ரூபாய் சம்பாதிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒண்ணு இல்லைங்க. சோ இப்போ ஒரு ஷோரூம் திறக்கிறீங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு கடை பண்றீங்க, இஃப் யூ ஸ்டார்ட் பிசினஸ் ஏதாவது ஒண்ணு தொடங்குறீங்கன்னா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும்? ஒரு மினிமம் ஒரு 50 லட்சத்துல இருந்து 1 கோடி ரூபாய் பண்ணணும். சரி, அப்படி இன்வெஸ்ட் பண்ணி ஷோரூம் திறந்து ஆளை வேலைக்கு வச்சு இபிபில இருந்து அவங்களுக்கு சேலரி கொடுத்து அப்படி எல்லா காம்படிஷன்ல பண்ணி அப்படி வச்சாலும் நமக்கு ஒரு மாசம் 7,20,000 ரூபாய் லாபம் கிடைக்குமாங்க? வாய்ப்பு இல்லைல்ல. வாய்ப்பு இருந்தாலும் அது கண்டிப்புன்னு ஒரு விஷயம் இல்ல, கம்பல்சரின்னு ஒரு விஷயம் இல்ல. ஆனா இங்க ட்ரை சைட்னு ஒரு ஐடியா போடும் போது 3 ஐடி போடும்போது நீங்க மாசம் 7,20,000 ரூபாய் இங்க சம்பாதிக்கலாங்க. சோ இங்க ஒரு பிரிவிலேஜ் மெம்பரா இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான விஷயம் தான் நம்ம ஆக்சிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சோ ஆன்லைன் ஷாப்பிங் பத்தி பார்த்தாச்சு, எப்படி என்ன மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் இருக்குன்னு பார்த்தாச்சு, A to Z பார்த்தாச்சு. சோ அதுல ஆக்சிஸ் இந்தியாவோட இன்கம் பிளான் பார்த்தாச்சு. ஓகேவா? சோ எல்லாமே இப்ப நம்ம பார்த்தாச்சு. எவ்வளவு ரூபாய் ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கலாம்னு விஷயத்தையும் பார்த்தாச்சு. சார் இதுல என்ன மாதிரி பிரைம் மெம்பர்ஷிப் இருக்கு, எப்படி நான் ஜாயின் பண்ணணும், அதுதாங்க இப்ப முக்கியமான பார்ட்டுக்குள்ள வரோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்கன்னா ஒரு 12 ஸ்டார்டர் கிட் இருக்கு. நம்மளோட ஸ்டார்டர் கிட் பாத்தீங்கன்னா 3,500 இருந்து 10,000, 3,500 இருந்து 10,000 வரை இருக்கு. ஓகேவா? சோ அதுல இப்ப நான் உங்களுக்கு 1 or 3 உங்களுக்கு ஸ்டார்டர் கிட் சொல்றேன், பார்க்கலாமா? சோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரிவிலேஜ் ஸ்டார்டர் கிட் 6,500 ரூபாங்க. இந்த 6,500 ரூபாய்க்கு பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கூப்பன் அதே 6,500 ரூபாய் கொடுக்குறாங்க. ஓகேவா? 2 days ஃப்ரீ ஸ்டே கப்பல் இன் அவர் ஆக்சிஸ் பேலஸ். எல்லாரும் பாருங்க, ஒரு சூப்பரா பேலஸ் இருக்குல்ல, இது ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலுங்க. சோ ஊட்டில இதே மாதிரி லக்ஸரியான சூப்பரான ரூம்ல நீங்க ஃபேமிலியா உங்க வெக்கேஷனை என்ஜாய் பண்ணலாம். சோ ஃபேமிலியா நீங்க ஊட்டிக்கு போலாம், ஒன்லி அகாமடேஷன் ஒன்லி. ஓகேவா? சோ இதை நீங்க ஒரு ஸ்டார்டர் கிட்ட எடுத்து இங்க மெம்பர்ஷிப்பா வரலாம். இல்ல எனக்கு அடுத்த வேற ஏதாவது ஸ்டார்டர் கிட்ட இருக்கு. சோ என்ன ஸ்டார்டர் கிட்னு பாத்தீங்கன்னா கார்மெண்ட் ஸ்டார்டர் கிட். இங்க இருக்கிற எல்லா உங்களுக்கு பிடிச்ச கார்மெண்ட்ஸ் கிட்ட நீங்க எடுத்துக்கலாம் 100 PV. ஓகேவா? அதோட ருபீஸ் வந்து 6,500 ரூபாய். கார்மெண்ட்ஸ் 2,000 ரூபாய்க்கு உங்களுக்கு என்ன இங்க பிடிச்சிருக்கோ, சாரியா, டிஷர்ட்டோ, ஷார்ட்ஸோ, ட்ரெஸ்ஸோ, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபுட் பேட்ச் 2,400 ருபீஸ். இதோட டிஸ்கவுண்ட் கூப்பன் பாத்தீங்கன்னா 6,500 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? சோ அதே கார்மெண்ட் ஸ்டார்டர் பேக்ல 60 PV, இது வந்து 4,500 ரூபாங்க. சோ இதோட பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா 2,000 ரூபாய், ஃபுட் பேட்ச் வந்து 1,200 ரூபாய், இதோட டிஸ்கவுண்ட் கூப்பன் 4,500 ரூபாய். நீங்க இதையும் எடுத்துக்கலாம் ஸ்டார்டர் கிட்டா. லாஸ்ட் 2 ஸ்டார்டர் கிட் சொல்றேன். சோ 5,500, இதோட டிஸ்கவுண்ட் கூப்பன் 16,500 ரூபாய். 3 டைம்ஸ் உங்களுக்கு அட்வான்ஸ் பர்ச்சேஸா கொடுக்குறாங்க. இங்க இருக்கிற ட்ரெஸ், இங்க இருக்க ப்ராடக்ட்லாம் நீங்க என்ன டிஸ்கவுண்டோ அந்த டிஸ்கவுண்ட் வேல்யூ மட்டும் இதுல மைனஸ் ஆயிரும். ஓகேவா? சோ இப்படி நீங்க இதை அந்த கூப்பன் பிரிவிலேஜ் ஸ்டார்டர் கிட்ட எடுத்துக்கலாம். லாஸ்ட் கிட் பாத்தீங்கன்னா 3,500 ரூபாய். சோ இதோட டிஸ்கவுண்ட் கூப்பன் பாத்தீங்கன்னா 10,500 ரூபாய். இப்படி ஒரு 12 கிட்ஸ் இருக்குங்க. உங்களுக்கே ஒரு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சாய்ஸ்ல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, உங்க ஸ்டைல் என்ன, உங்க டேஸ்ட் என்ன, அதை நீங்க செலக்ட் பண்ணி இங்க பிரிவிலேஜ் மெம்பரா ஜாயின் பண்ணிக்கலாம். அதுலயும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு சூப்பரான விஷயம் பாத்தீங்களா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா
விஷன் ஆஃப் ஆக்சிஸ். எந்த ஒரு பிசினஸ் எடுத்தாலுமே ஒரு விஷன் இருக்குங்க. ஏன்னா தானே இருக்க கூடாது. ஆனா நம்ம கம்பெனில பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லீஸ்ட் பிரைஸ். உண்மையான சூப்பரான விஷயம் தாங்க. எல்லா ஆன்லைன் ஷாப்பிங், சூப்பர் மார்க்கெட் எல்லாத்தோடையும் நம்ம லீஸ்ட் பிரைஸ்ல கொடுப்போம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஓன் வெஹிக்கிள் டெலிவரி. அப்ப இப்ப யார் சார் டெலிவரி பண்றா அப்படின்னு கேக்குறீங்கன்னா, நம்ம இப்போ டெலிவரி யார் பண்றாங்கன்னா எஸ்டி கொரியர் நம்ம கூட டைப் பண்ணி இப்போ ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு மெம்பர்ஷிப் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கனால சோ நம்ம இனிமேல் ஓன் வெஹிக்கிள் ஓன் டெலிவரி கொடுக்குறோம். ஓகேவா? சோ சூப்பரான விஷயம். அடுத்தது ஆஃப்லைன் ஷாப். என்ன சார் இவ்வளவு நேரம் ஆன்லைனை பத்தி எல்லா விஷயம் சொல்லிட்டு திடீர்னு ஆஃப்லைன் சொல்றீங்கன்னு நினைக்கலாம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு போன் யூசேஜ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இந்தியாவோட பாப்புலேஷனை பார்க்கும்போது ஆண்ட்ராய்டு யூசேஜ் கம்மி தான். இன்னும் நிறைய பேர் பட்டன் போன் வச்சிருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் சம்பாதிக்கணும், அவங்க எல்லாரும் ஆக்சிஸ சம்பாதிக்கணும், அவங்களும் இந்த லீஸ் பிரைஸ்ல திங்ஸ் வாங்கணும் அப்படி ஒரு நோக்கத்துல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஆஃப்லைன் ஷாப் ஸ்டார்ட் பண்றாங்க. சோ அவங்க இங்க ஜாயின் பண்ணும்போது ஒரு லாகின் ஐடி கொடுப்பாங்க. அந்த லாகின் ஐடி வச்சு அவங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் இவங்க லீஸ்ட் பிரைஸ்ல டைரக்டா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமங்க, திடீர்னு உங்களுக்கு அர்ஜென்டா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வேணும், ஒரு ட்ரெஸ் வாங்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு வாங்கணும்னா நீங்க டைரக்டா போய் உங்க ஐடி நம்பர் கொடுத்து என்ன ஆப்ல ரேட் போட்டிருக்கோ அதே ரேட்ல நீங்க டைரக்டா ஆஃப்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. இது நம்மளோட இப்போ ஃபியூச்சர்ல அடுத்து கொண்டு வர போறாங்க. அடுத்த முக்கியமான ஒரு விஷயம், ஆல் ப்ராசஸ் இன் ஒன் ஆப். அது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சாப்பாடுக்கு ஒரு ஆப்புக்கு போறோம், கால் டாக்ஸி புக் பண்ண ஒரு ஆப் போறோம், ரெட் பஸ் புக் பண்ண ஒரு ஆப் போறோங்க. இந்த எல்லா ஆப்பும் நம்ம ஆக்சிஸ் இந்தியா கூட டைப் பண்ணிடுவாங்க. ஏன் சார் டைப் பண்றாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் இல்லையா? ஒண்ணு இல்ல டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்க எல்லாருமே சம்பாதிக்கக்கூடிய நபர்களா இருக்கோம். இங்க நீங்க வாரம் மாசம் சம்பாதிக்கிறீங்க. அப்ப சம்பாதிக்கும் போது எல்லா ஆப்பும் நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா நம்ம இங்கே சம்பாதிச்சு நமக்கு தேவையான எல்லா நீட்ஸையும் நம்ம இங்கே பண்ணிக்கலாம் இல்லையா? சோ இப்ப அதுல இருந்து நமக்கு ஒரு இன்கம் கிடைக்கல, அவங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே நம்ம கூட டைப் பண்ணிடுவாங்க. ஒரு இபி பில் கட்டணுமா இங்கே கட்டுங்க, ஒரு டாக்ஸி புக் பண்ணணுமா ஆக்சிஸ் இந்தியா ஆப்லே பண்ணுங்க. சோ ஒருத்தர் சம்பாதிக்கிறதுனா அவர் லைஃப் ஃபுல்லா அவருக்கு தேவையான எல்லா நீட்ஸையுமே இதே ஆக்சிஸ் ஆப்ல நிறைவேற்றிக்கலாங்க. அதுவும் டிஸ்கவுண்ட்ல லீஸ்ட் பிரைஸ்ல. இதை விட நமக்கு என்னங்க வேணும்? அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தாங்க இந்த ஆக்சிஸ் இந்தியா கொடுத்திருக்கு. இங்க ஒருத்தரை சம்பாதிக்க வச்சு அவர் சம்பாதிக்க தேவையான எல்லா விஷயங்களும் லீஸ் பிரைஸ்ல கொடுக்குற ஒரே விஷயம் நம்ம ஆக்சிஸ் இந்தியால மட்டும்தான் டியர் ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்கன்னா இப்ப இன்கம் என்ன மாதிரி இன்கம்லாம் இருக்கு? ரெஃபரல் இன்கம், இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 2 பேர் 4 பேர் வரும்போது இன்கம். அடுத்த டீம் இன்கம், அந்த டீம் இல்லாம வருது இல்லையா, அது டீம் இன்கம். டெவலப் இன்கம், ட்ரை சைட் 7 ஐடி சொன்னேன் இல்லையா, இது வந்து டெவலப் இன்கம். ஓகே, ஸ்பெஷல் இன்கம், எப்பெல்லாம் ஸ்பெஷல் டைம் வருதோ அப்பெல்லாம் ஸ்பெஷல் இன்கம். ஓகேவா? சோ இந்த கொரோனா பீரியட்ல பாத்தீங்கன்னா ஒரு பேர் மேட்சுக்கு 1000 rupees, ஆனா நம்ம கம்பெனி எக்ஸ்ட்ரா 500 rupees கொடுத்தாங்க. எவ்வளவு பெரிய விஷயம். எத்தனையோ பேருக்கோ இன்கம் கொடுக்கல, வேலை இல்லை, ஆனா நம்ம கம்பெனி ஸ்பெஷல் இன்கமா கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஊட்டியில பேலஸ் இருக்கு இல்லையா, 3 ஸ்டார் ஹோட்டல், அங்க உங்க ஃப்ரெண்ட்ஸா ரிலேஷனோ வெக்கேஷனுக்கு போய் அங்க அகாமடேட் பண்ணா உங்க ஐடி மூலமா போகும்போது உங்களுக்கு 20% உங்களுக்கு இன்கமா கிடைக்குங்க. இதாங்க ஸ்பெஷல் இன்கம். இப்படி ஒவ்வொரு ஸ்பெஷல் டைம்லயும் அந்த இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். ரீபர்ச்சேஸ் இன்கம், இது ஆக்சிஸ் இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு சூப்பரான இன்கம். என்ன ரீபர்ச்சேஸ்னா என்ன? ஒண்ணு இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நீங்க இருக்கீங்க, நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க, ஒரு ஆஃப்டர் ஒரு 1 year ஆர் 2 year 1 yearக்கு பிறகு உங்க கீழே ஒரு டீம் வருது, இல்லைன்னா ஒரு டீம் மெம்பர்ஸ் எல்லாம் வராங்க. அவங்க எல்லாரும் இங்க சம்பாதிச்சு அவங்களுக்கு தேவையான திங்ஸை இங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த மந்த் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்களோ அதுல இருந்து சம் பெர்சன்டேஜ் உங்களுக்கு இன்கமா கிடைக்குங்க. இதுதாங்க ரீபர்ச்சேஸ் இன்கம். இப்படி டைப்ஸ் ஆஃப் இன்கம் நமக்கு இருக்கு. ஓகே சார், எல்லாம் நல்லா தான் இருக்கு, சூப்பரா சொன்னீங்க, எல்லா விஷயம் கேட்கறதுக்கு அழகா இருக்கு. இதெல்லாம் உண்மையா சார்? இதெல்லாம் வாங்கியிருக்காங்களா? வாரம் 36,000 ரூபாய் வாங்கியிருக்காங்களா? டியர் ஃப்ரெண்ட்ஸ், வாரம் 36,000 ரூபாய் சம்பாதிச்சவங்க எல்லாமே டைமண்ட் டைரக்டர், வாரம் 60,000 ரூபாய் சம்பாதிச்சவங்க எல்லாருமே பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர், வாரம் 1,80,000 ரூபாய் சம்பாதிச்ச எல்லாருமே ட்ரிபிள் டைமண்ட் டைரக்டர். இப்படி யாரெல்லாம் இந்த 2 வருஷத்துல நம்ம கம்பெனில சம்பாதிச்சிருக்காங்களோ அவங்களோட எல்லா ப்ரூஃப், அவங்க போன் நம்பர் நீங்க நம்மளோட அபிஷியல் பேஜ் AXISindia.com போனீங்கன்னா இருக்கும். நீங்களே போன் பண்ணி கேட்டீங்கன்னா, இல்ல எனக்கு இன்கம் ரிகார்டிக்கா தான் வேணும், எனக்கு ப்ரூஃப் பார்க்கணும்னா உங்களை யார் இந்த லிங்க்ல அழைச்சிட்டு வந்தாங்களோ அந்த லீடர்ஸ்ட நீங்க தாராளமா கேட்டு வாங்கிக்கலாம். நம்ம ஆக்சிஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓப்பன் புக் தாங்க, எல்லாமே ஓப்பன் டிக்ஷனரி மாதிரி எதுனாலும் ஓப்பனா இருக்கும், நீங்க தாராளமா கேட்டு வாங்கிடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன். டியர்ஃபான், ஒரே ஒரு விஷயம் தாங்க, ஆக்சிஸ் இந்தியால சம்பாதிக்க வச்சு இந்த வாரம் டைமண்ட் டைரக்டர், டபுள் டைமண்ட் டைரக்டர்லாம் சொல்றேன் இல்லையா, இவங்களை எல்லாம் அவார்டு கொடுத்து ரெகக்னைஸ் பண்றாங்க. பொதுவாவே நம்ம இந்த சொசைட்டில வாழ்றோம், எடுக்கிறோம், பிறந்தோம், வாழ்ந்தோம்னு இல்லாம அவங்களை சம்பாதிக்க வச்சு எத்தனை பேர் பணம் இருக்கு, ஆனா ஒரு
எனக்கு ஒரு 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 இது இல்ல, ஒரு ரெகக்னைஸ் இல்ல இந்த உலகத்துல, இந்த நான் வாழ்ற இடத்துல ஒரு ரெகக்னைஸ் இல்லன்னு எத்தனை பேர் ஏங்கிட்டு இருக்காங்க. அத்தனை பேருக்கும் ஆக்சிஸ் இந்தியால சம்பாதிக்க வச்சு ஃபேமிலியா ஸ்டேஜ்ல ஏத்தி அழகு வைப்பாங்க. அப்படி ஒரு ரெகக்னைஸ் தாங்க நம்ம ஆக்சிஸ் இந்தியால கொடுக்காங்க. சோ இது பாத்தீங்கன்னா கம்பெனியோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி, ஒரு பெரிய காமராஜ் அரங்கத்துல பல ஆயிரம் பேருக்கு முன்னால உங்களை ஃபேமிலியோட நீங்க சம்பாதிக்க வச்சு உங்களை அழகு பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தாங்க நடந்துச்சு. சோ இது பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனியோட மெயின் பில்லர்ஸ், கம்பெனியோட எம்டி சார், சிஓ சார், சோ 12 ஃபவுண்டர் டைரக்டர், இவங்க தான் கம்பெனியோட மெயின் பில்லர்ஸ் அண்ட் அஸ்திவாரம். சோ இவங்க மூலமா தான் அந்த 2 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 72,000 பேர் மெம்பர்ஷிப் தாண்டிருக்காங்க. இவங்க தான் ஒரு முக்கிய காரணம். ஏன் இங்க நான் பிரசன்டேஷன் இப்ப பண்ணிட்டு இருக்கேன்னா இவங்க இருக்கிற என்ன இந்த பிசினஸுக்கு கொண்டு வந்த என்னோட அப்ளைன் மிஸ்டர் வைஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் பிரேமானந்த் சார். சோ அடுத்த பாத்தீங்கன்னா அதர் அப்ளைன் லைன் மிஸ்டர் செந்தில்குமார் சார், சோ கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா மிஸ்டர் செல்வம் சார், கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட். அடுத்தது முருகேஷ் சார், கம்பெனியோட ஃபவுண்டர் டைரக்டர் அண்ட் வைஸ் பிரசிடென்ட். அடுத்தது இன்னைக்கு நமக்கு க்ளோசிங் பார்ட் கொடுக்குற ஃபவுண்டர் டைரக்டர் மிஸ்டர் ஜான் சார். இவங்க எல்லாரும் என்ன ஒவ்வொரு ஸ்டெப்லயும் எனக்கு பிசினஸே தெரியாம இங்க வந்து என்னைய இந்த அளவுக்கு கொண்டு வந்தீங்கன்னா இந்த பில்லர்ஸ் தாங்க காரணம். அடுத்தது முக்கியமா ஆர்கே சார், கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட் அண்ட் ஃபவுண்டர் டைரக்டர். அடுத்த நிர்மல் சார், வைஸ் பிரசிடென்ட் ஃபவுண்டர் டைரக்டர். அடுத்துல எல்லா பேரும் தான் என்னை இவ்வளவு தூரத்துக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்கன்னா அந்த லீடர்ஸோட சப்போர்ட் தாங்க. ஆக்சிஸ் இந்தியாவோட மெயின் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் இந்த லீடர்ஸ் தாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இங்க என்னதான் ஆன்லைன் இருந்தாலும் என்னதான் இன்கம் இருந்தாலும் அதை எடுத்து நமக்கு கத்து கொடுத்து கொண்டு போகணும் இல்லையா? சோ அதுக்கு நிகர் வேற எதுவுமே இல்ல. சோ அப்படி இங்க எல்லாருக்குமே அதே சப்போர்ட் உங்க எல்லாருக்குமே கிடைக்கும் டியர் ஃப்ரெண்ட்ஸ். சோ இதே அவார்டு நாளைக்கு உங்களுக்கும் காத்துட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ் எப்பவுமே நீங்க வாங்கன்னு வெல்கம் பண்ண இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஓகே, அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு, சோ ரெகக்னைஸ் எல்லாம் ஆயாச்சு. சோ பாத்தீங்கன்னா இடத்துல டூர் வேற இருக்குங்க. அது பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் டூர், இது வேற ஒரு 3 டூருக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க, கொடைக்கானல், ஊட்டின்னு. சோ ஒரு ஃபாரின் டூர், இன்டர்நேஷனல் டூர், மலேசியாவுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. பேருக்கு ஃபாரின் டூர்னு ஒரு பிளைட்ட போட்டு கூட்டிட்டு போறது இல்லைங்க, ரிகார்டா போட்டோவா வச்சிருக்கோம். அதுவும் ஃபர்ஸ்ட் இயர்ல 75 பேருக்கு மேல ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்ல டூர் கேட்டிருப்பாங்க. அது நம்ம கம்பெனி மட்டும் தாங்க. ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல், அகாமடேஷன், எவ்ரிதிங் ஃப்ரீ. சோ நாங்க போட்டோவோட ரிகார்டா போட்டிருக்கோம் எத்தனை பேர் போயிருக்காங்கன்னு. பேருக்கு டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் சொல்லலாங்க, இதை ப்ரூஃபா நிரூபிச்சிருக்கோம். சோ எப்பவுமே இங்க ஓப்பன் டு எல்லாதான். அதனாலதான் நம்ம ஆக்சிஸ் இந்தியா இவ்வளவு ஸ்பெஷலா இருக்க காரணம். இதே டூர் உங்களுக்கும் காத்துட்டு இருக்கு. எத்தனை பேர் ஏங்கி இருக்கோம் இல்லையா, நான் பிளைட்ல போகணும், சம்பாதிச்சேன், ஒரு இடத்துக்கு போகணும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் இதே டூர் உங்களுக்கும் காத்துட்டு இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எல்லாமே சொல்லியாச்சு. ஆன்லைன் ஷாப்பிங்னா என்ன, அதுல ஆக்சிஸ் இந்தியா என்ன பண்றாங்கன்னு பார்த்தாச்சு. ஆக்சிஸ் இந்தியால எப்படி இன்கம் கொடுக்காங்க பார்த்தாச்சு, எப்படி மெம்பர்ஷிப் பண்ணணும்னு பார்த்தாச்சு, அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன் பார்த்தாச்சு, ஃபாரின் ட்ரிப் எல்லாமே பார்த்தாச்சு. ஓகே, இதுவரை என்னங்க பண்ணிருக்கீங்க? 2 வருஷம் சொன்னீங்க, என்ன பண்ணிருக்கீங்க? எத்தனை பேர் சம்பாதிச்சிருக்காங்க? எல்லாமே இங்க ப்ரூஃப் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா ஒண்ணு நான் இவ்வளவு நேரம் பேசல. இந்த 2 வருஷத்துல பல விஷயங்கள் நடந்திருக்கு. அது இன்னைக்கு ஒன்னொன்னா இப்ப லாஸ்டா பார்க்கலாம். மெம்பர்ஷிப் இதுவரை பாத்தீங்கன்னா இந்த 2 வருஷத்துல ஒரு 74,000 மெம்பர்ஷிப் நமக்கு கிராஸ் ஆகிருக்காங்க. சோ பே அவுட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 கோடி ரூபாய் மேல பே அவுட் கொடுத்திருக்காங்க நம்ம ஆக்சிஸ் இந்தியால அந்த 2 வருஷத்துல. அதாவது 14 கோடி பிளஸ் 14 கோடிக்கு மேல நமக்கு பே அவுட் கொடுத்திருக்காங்க. சோ பாத்தீங்கன்னா அதுல நம்ம எஸ்டீமுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 5 கோடிக்கு மேல நமக்கு பே அவுட் போயிருக்குங்க. சோ அது மட்டும் இல்லாம ஏர்னர்ஸ் 50 லட்சம் பேர், 50 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சவங்க 10 பேருக்கு மேல இருக்காங்க. பல ஆயிரம் பேர் பல லட்சம் ரூபாய் இங்க சம்பாதிச்சிருக்காங்க இந்த 2 வருஷத்துல. கார் ஏர்னர்ஸ் ஒரு 17 பேர் இதுவரை ஒரு அவங்க கனவு காரை இங்க அச்சீவ் பண்ணிருக்காங்க. சோ டைமண்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, வாரம் 36,000 ரூபாய், வாரம் 60,000 சம்பாதிக்காம கிட்டத்தட்ட இப்போ 1000 மேல போயிட்டு இருக்காங்க இந்த டைமண்ட்ஸ். இதெல்லாம் 2 வருஷத்துல நடந்திருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆபீஸ் இது வேற நம்மளோட பிரான்ச் ஆபீஸ், 17 பிரான்ச் ஆபீஸ் இது வேற ஓவரால் இந்தியா ஃபுல்லா நமக்கு லான்ச் ஆயிருக்கு. தமிழ்நாட்டுல ஃபுல்லா ஒவ்வொரு பிரான்ச் ஆபீஸ் வந்திருக்கு. கிட்டத்தட்ட எத்தனையாறு பேர் இங்க லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருக்காங்க. சோ அவங்க சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம நிறைய பேரை சம்பாதிச்சிருக்காங்க. சோ இதை இங்க நான் பெருமையா, ஒரு கௌரவமா, சந்தோஷமா நானும் இதுல பிரிவிலேஜ் மெம்பர் இருக்கேன்னு சொல்ல பெருமைப்படுறேன். அதுவும் ஒரு இந்தியன் கம்பெனி, அதுவும் ஒரு தமிழ்நாடு பேஸ்ட் கம்பெனில நானும் ஒரு மெம்பர்ஷிப்பா இருக்கேன்னு சொல்றது எவ்வளவு பேர் ஒரு பெருமையான விஷயம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இங்க எல்லாமே ரிகார்டிங்காகவும் ப்ரூஃபாகவும் எத்தனை பேர் சம்பாதிச்சிருக்காங்க, ஒரு பேருக்காகவும் ஒரு போட்டோக்காகவும் இங்க போடல. எல்லாம் ஒரு உள்ள ஆழத்துல இருந்து ஒரு மனதுல இருந்து எல்லாம் சம்பாதிச்சு பல குடும்பங்களை வாழ்ந்து பல எத்தனையோ பேரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போற ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்கு இன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இது சாதாரண விஷயமா இருக்கலாம், நாளைக்கு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஒரு இ-காமர்ஸ், ஒரு வேர்ல்டே இந்த ஒரு சின்ன ஷேக் ஆயிருக்குன்னா இந்த லாக்டவுன் பீரியட்ல தான். எத்தனையோ பேருக்கு இல்ல, ஆனா அந்த ஆக்சிஸ் இந்தியா மட்டும்
இந்த லாக்டவுன் விதத்துல எத்தனையோ கோடி ரூபாய் பே அவுட் கொடுத்துருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனையோ பேருக்கு லைஃபை மாத்திருக்கு. ஏன் நாளைக்கு எல்லாவோட விலையை நம்ம தான் இன்வெஸ்டா தீர்மானிக்க போறோம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த ஆக்சிஸ் இந்தியால இருக்கு. எத்தனையோ ஏதோ ஒரு வாய்ப்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமா வந்திருப்பீங்க. ஆனா கண்டிப்பா உங்களோட லைஃப் கண்டிப்பா இன்னைக்கு மாறும். இங்க நிறைய பேருக்கு லைஃபை மாத்திருக்காங்க, உங்களோட லைஃபும் கண்டிப்பா வரும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான விஷயம் தான். ஜஸ்ட் இங்க மெம்பர்ஷிப்பா ஜாயின் பண்ண போறீங்க. சோ வெளியே எங்கேயோ வாங்கக்கூடிய திங்ஸை இங்க நீங்க சம்பாதிச்சு லீஸ் பிரைஸ்ல வாங்க போறீங்க. அவ்வளவுதான், வேற எதுவுமே பண்ண போறல. ஜாலியா என்ஜாய் பண்ணி நீங்க சம்பாதிச்சு மத்த வேற சம்பாதிக்க வைங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் உங்களோட ஸ்பீச்சே வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உண்மையிலே அவ்வளவு தெளிவா இருந்தது. தேங்க்யூ நினைக்கிறேன். ஸோ சென்னை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்க எல்லா மாநிலத்தில இருந்து வந்து இன்னைக்கு சென்னையில பிழைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அதே போல இன்னைக்கு நம்ம சென்னையில நம்ம நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இது ஓவரால் இந்தியா மட்டும் இல்லாம உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த வேலை வாய்ப்பை நம்ம கொடுத்து பல பேரோட வாழ்க்கையை வந்து மாத்த போறோம். அது இந்த லாக்டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இனிமேல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது ஆக்சிஸோட காலம். எல்லாருமே ஆக்சிஸ்குள்ள வந்துதான் ஆகணும். ஏன் அப்படின்னா ஆல் இன் ஒன் ஆப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டு போறோம். அப்ப இங்க எல்லாமே கிடைக்கும் போது வெளியில இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளை தேடி வந்துதான் ஆகணும். இன்னைக்கு நம்ம இந்த வியாபாரத்தை எடுத்து போயிட்டு இருக்க நம்ம எல்லாருமே ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நம்ம எல்லாமே கம்பெனியோட ஃப்ரண்ட் லேயர்ல இருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து உண்மையிலே அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுக்க வர்ற ஒரு லீடர் இவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 12 ஃபவுண்டர் டைரக்ட்ல ஒன் ஆஃப் த நபர். இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த நான் ஆரம்பத்திலே சொன்னது போல இந்த ஜூம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த டோட்டல் கம்பெனிக்கும் எடுத்துட்டு போயிட்டு இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம வந்து ஜெயிக்கலாம், நிறைய பேரோட வாழ்க்கையை நம்ம மாற்ற முடியும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எப்போது போலுமே நம்மளோட இன்கம் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சு காட்டினவங்க. இதை தாண்டி இவங்களோட ஸ்பீச்சை கேட்டாலே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிசினஸ் எடுத்து வேற லெவல்ல கொண்டு போறதுக்கு உதவக்கூடிய ஒரு நபர் ஐடியா மன்னன். இவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய ஒவ்வொரு விஷயத்தை எடுத்தோம் அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா கிண்டி கிழங்கு எடுத்து அதோட ஆணிவேர் வரைக்கும் டெப்த் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து பார்த்து விசாரிக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ அவங்க தான் இன்னைக்கு நம்மளோட பாட்டை கொடுக்க வர்றாங்க. வார்ம் வெல்கம் சார், மிஸ்டர் கம்பெனியோட ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் டைரக்டர் ஜான் மைக்கேல் சார். சார் உங்களை அன்மிட் பண்ணிருக்கேன் சார். கேக்குதா சார்? கேக்குது சார், கிளியர் சார். கேக்குதா நான் பேசுறது? கேக்குது சார், கேக்குது சார். ஃபைன் சார். தேங்க் யூ. ஓகே சார், தேங்க் யூ ஃபார் யுவர் வார்ம் வெல்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மணிகராஜ், உங்களுக்கு நல்லா ஹோஸ்ட் பண்றீங்க. ப்ரோக்ராம் சூப்பரா போயிட்டு இருக்கு, போரிங் இல்லாம செமையா சூப்பரா போயிட்டு இருக்கு. ஸோ அதே போல நெக்ஸ்ட் ஷியாம், செம பிரசன்டேஷன், நைஸ் பிரசன்டேஷன். ஆக்சுவலா பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு புதுசா கேட்கறவங்க அத்தனை பேருக்குமே கண்டிப்பா தெளிவா நிச்சயமா புரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கான ஒரு கிளாரிட்டியான ஒரு சூப்பரான பிரசன்டேஷன். ஆக்சுவலா மணிகராஜா அண்ட் ஷியாம் ரெண்டு பேருக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஓகே, ஆக்சுவலா என்னோட பார்ட் நான் வந்துடுறேன். ஸோ ஆக்சுவலா நான் ரொம்ப அதிகம் டைம் எடுத்துக்கல. ஒரு ஆரம்பத்துல சொன்ன கமிட்மெண்ட் பிரகாரம் கண்டிப்பா இந்த ப்ரோக்ராம் இன்னொரு முடிஞ்சிடும் சொல்லி தான் கமிட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. உங்க ஃப்ரெண்ட் உங்களை இன்வைட் பண்ணிருப்பாங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலா நான் கரெக்டா ஒரு 10 மினிட்ஸ்ல என்னோட ஸ்பீச் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலா நீங்கள் இங்கு அழைத்து வரப்படவில்லை, இழுத்து வரப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்ற மாதிரியா கூட இருந்திருக்கலாம். உங்க ஃப்ரெண்ட் உங்களை கம்பல் பண்ணி வர வச்சிருந்திருக்கலாம். இல்ல நான் எப்ப பார்த்தாலும் உன்னை நான் கூப்பிட்டே இருக்கேன், கெஞ்சி இது பண்ணிட்டு இருக்கேன், நீ என்ன வரவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமையாவோ அதட்டியோ எப்படியோ வாட் எவர் எப்படி இருந்தாலும் சரி, இன்னைக்கு நீங்க இந்த மீட்டிங்கை கேட்க வந்த நீங்க அத்தனை பேருமே நிச்சயமா உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாளாவும் உங்க வாழ்க்கையவே மறக்க முடியாத ஒரு தருணமாவும் இந்த விஷயம் கண்டிப்பா இருக்கும். ஏன் அப்படின்னா நிச்சயமா இது போல நார்மலா ஒரு என்னன்னே தெரியாம ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டாரு, அது என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அதை கேட்க போய் அப்படி கேட்க போனதோட விளைவு, அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத காது கொடுத்து பொறுமையா கேட்டதோட விளைவு இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையவே மாத்திருக்கக்கூடிய ஒரு நபரா இந்த இடத்துல உங்க முன்னாடி நான் பேசிட்டு இருக்கேன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்டா ஆக்சுவலா ஷியாம் சார் பேசும்போது ஒரு ஸ்லைடு போட்டிருந்தாரு. மெம்பர்ஷிப் சொல்லிட்டு அந்த டீடைல்ஸ், கவுண்டிங், கார் இதெல்லாமே போட்டிருந்தாரு. ஸோ ஆக்சுவலா அதுல ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா நான் அந்த இடத்துல ஒரு விஷயத்த நான் பதிவு பண்ணிக்க முடியும். எப்படி அப்படின்னா, அந்த காருங்கிற ஒரு விஷயத்துல என்னோட டீமை சேர்ந்தவங்க ஒரு 4 பேர் கார் வாங்கியிருக்காங்க. அதுவும் இல்லாம ஒரு 2 பேர் கார் புக் பண்ணிருக்காங்க. ஸோ இது மாதிரி இது ஒரு சின்ன சாம்பிள். இது மாதிரி அதே போல லட்சங்கள்ல பணம் சம்பாதிச்சவங்க 1000 பேர் கிட்ட இருக்காங்க. ஸோ அதுக்கு மேல
10 லட்சம் 20 லட்சம் சம்பாதிச்சவங்களாம் டீம்ல வந்து 100 பேர் 200 பேர்ன்ற கேட்டகரியில நிறைய பேர் என்னோட டீம்ல இருக்காங்க அப்படிங்கறத இந்த இடத்துல என்னால பெருமையா சொல்லிக்க முடியுதுன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த அளவுக்கு இத்தனை பேரை சம்பாதிக்க வச்சு அவங்களுடைய வாழ்க்கையவே மாத்தக்கூடிய ஒரு நபரா என் வாழ்க்கை மாறி இருக்கு அப்படின்னா, இதை நான் கேட்க போறதுக்கு முன்னாடி வரைக்கும் என் வாழ்க்கையை நான் எப்படி நடத்துறது அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட நான் பண்ணிட்டு இருந்த பிசினஸ்ல நிறைய லாஸ்களையும் நிறைய ஃபெயிலியர்ஸையும் சந்திச்சு ஃபேஸ் பண்ணிட்டு அதுல இருந்து எப்படி மீண்டு வெளியில வர்றது அப்படின்ற மாதிரியான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் என்னோட லைஃப் ரன் ஆயிட்டு இருந்தது. ஆனா இதே பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா நான் எப்படி உங்க ஃப்ரெண்ட் இன்னைக்கு எப்படி உங்களை கூப்பிட்டாரோ அதே போல கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் எந்த தொடர்பும் இல்லாம திடீர்னு அவர் என்னை அழைச்சதோட விளைவு என்ன அவர் திடீர்னு கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் கேட்டேன். எனக்கு அப்படி அது மாதிரி ஒரு 10 வருஷம் கழிச்சு அழைச்சி இந்த பிசினஸ் எனக்கு கொடுத்தவர் வந்து ஆர்கே சார். அவர் இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லும் போது காது கொடுத்து முழுசா கேட்டதோட விளைவு இன்னைக்கு என் லைஃப் மாதிரி இருக்கு, அவர் லைஃப் மாதிரி இருக்கு, நிறைய பேரோட லைஃப் மாதிரி இருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலா அதே போலதான் உங்களோட லைஃபும் கண்டிப்பா நிச்சயமா மாறும். எப்படி சார் மாறும்? இது என்னது சார்? இது ஆக்சிஸ்னா என்ன சார்? ஆக்சிஸ்ன்றது ஒரு ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிள். ஆன்லைன்ல பொருள் விற்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஆன்லைன்ல A to Z எல்லா பொருளையும் நீங்க வாங்கிக்கலாம், அந்த மாதிரியான ஒரு நிறுவனம். இது மாதிரி ஏற்கனவே நிறைய நிறுவனங்கள் இருக்கா? நிறைய நிறுவனங்கள் இருக்கு. அந்த நிறுவனத்துக்கும் இந்த நிறுவனத்துக்கும் என்ன சார் வித்தியாசம்? அந்த நிறுவனத்தை யாராவது ஒரு பெரிய பணக்காரங்க மட்டும்தான் அதை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும், அந்த வியாபார நுணுக்கங்களை தெரிஞ்ச ஒரு யாராவது அறிவு சார்ந்தவங்களோ, அறிவால புத்திசாலி, அந்த மாதிரி அந்த விஷயத்துல நிறைய படிச்சவங்க அப்படிங்கிற மாதிரியான ஆட்கள் மட்டும்தான் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நிறைய பணம் வச்சுட்டு இருக்கவங்க தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் இதுக்கு முன்னாடி காமர்ஸ் ஆன்லைன்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருந்தது. இது இப்போ ஆக்சிஸ்ன்ற ஒரு வரப்பிரசாதமா நமக்கு கொடுத்துருக்க விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு போதுமான அளவுக்கு பெரிய லெவல்ல எனக்கு கம்ப்யூட்டரை பத்தியோ இல்ல போனை பத்தியோ பெரிய அறிவெல்லாம் எதுவுமே கிடையாது. பட் இருந்தாலும் என்னால இந்த பொருட்கள் என்னன்ற என்னால பார்த்து வாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான அடிப்படையான சாதாரண ஒரு அறிவு இருந்தாலே போதும். அதே போல என்கிட்ட ஒரு பெரிய லட்சக்கணக்கிலையும் கோடிக்கணக்கிலையும் முதல் போடுறதுக்கான பெரிய லெவல்ல பணம் இருக்கணுமா? கண்டிப்பா தேவையே இல்லை. உங்கள்கிட்ட குறைஞ்சபட்சம் 3500 ரூபாயில இருந்து அதிகபட்சம் 10,000 ரூபாய் வரைக்குமான முதலீடு உங்க கையில இருந்தாலே போதும், நீங்களும் இந்த வியாபாரத்தை பெரிய லெவல்ல எடுத்து சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். இதுதான் மற்ற நிறுவனங்களுக்கும் ஆக்சிஸ்க்கும் உள்ள வித்தியாசம். சரி, ஓகே. இப்ப இந்த நிறுவனத்தை நான் எடுத்துட்டேன். நான் இந்த நிறுவனத்துல வியாபார வாய்ப்பை நான் பயன்படுத்திட்டேன். அந்த வியாபார வாய்ப்பை நான் பயன்படுத்தி எப்படி சார் நான் வருமானம் சம்பாதிக்கிறது? இதுக்கான என்ன சார் போய் செய்யணும்? எல்லாரையும் போய் சொல்லணுமா? நிச்சயமா தேவையில்லை. உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு நபர், அதாவது நீங்க சொன்னா உங்க பேச்ச கேட்கக்கூடிய யாரோ ஒரு 2 நபர்களுக்கு மட்டும் இந்த வியாபார வாய்ப்பை கொடுத்தா போதும். சிம்பிள். இதுதான் கம்பெனி தரக்கூடிய சிஸ்டம். இந்த சிஸ்டம்ல நம்ம எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம எப்படி இன்கம் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஏற்கனவே அனுபவங்கள்னாலையும் புத்திசாலித்தனத்தினாலையும் நம்ம பயன்படுத்தி பண்ணக்கூடிய விஷயங்கள். இதைத்தான் இவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெளிவா புரியுற மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னார். சரிங்களா? சோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலும் சரி, புரியலைனாலும் சரி, உங்களுக்கு இந்த வியாபார வாய்ப்பை, இந்த பிசினஸ் மீட்டிங் லிங்கை யார் அனுப்பிச்சாங்களோ அவங்கள்ட்ட திரும்ப மறுபடியும் உங்களுக்கு வேற ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ, இல்ல இந்த வியாபாரத்தை பத்தின சந்தேகமா இருந்தாலோ, இல்ல வியாபாரத்துல இருக்கக்கூடிய பொருட்கள் பத்தின சந்தேகங்கள் இருந்தாலோ, இல்ல இந்த வியாபாரம் லீகலா நடந்துட்டு இருக்கா, அதே போல இந்த வியாபாரத்துல ஏற்கனவே இணைஞ்சிருக்கவங்களுக்கு எல்லாம் லீகலா வருமானம் வந்துட்டு இருக்கா, அந்த வருமானத்துக்கான ப்ரூஃப் இருக்கா, இப்படிங்கிற விஷயங்கள் நீங்க கேட்கணும்னாலும் சரி, யார் உங்களுக்கு இந்த லிங்க் அனுப்புனாங்களோ அவங்கள நீங்க கான்டாக்ட் பண்ணி அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டு கிளாரிஃபை பண்ணிட்டு, இதே போல மீட்டிங் திரும்ப அடுத்து கூட நடக்கும். நாளைக்கு இருக்கலாம், நாளான்னைக்கு இருக்கலாம். இது போல அடுத்து தொடர்ச்சி அந்த மீட்டிங்கிறது தொடர்ச்சியா இருக்கும். இதுல எத்தனை தடவை வேணாலும் நீங்க அந்த மீட்டிங்க கலந்துக்கோங்க. கலந்துகிட்டு எனக்கு இது பொருத்தமா இருக்கா இந்த விஷயம் அப்படிங்கறத எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி இந்த விஷயத்த செய்யலாமா அப்படின்ற முடிவை நீங்க எடுங்க. ஏன் இவ்வளவு விஷயங்களையும் சொல்றோம் அப்படின்னா, இப்போ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷமா இந்த இடத்துல நீங்க இருந்து பொறுமையா கேட்டுக்கிட்டதோட விஷயங்களை எல்லாத்தையுமே இத நீங்க தான் ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணுமே தவிர, இத போய் இந்த விஷயம் என்னன்னே தெரியாத 4 நபர்கள்ட்ட போய் நீங்க இதை போய் கேட்கவோ இது வேற ஏதோ முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களால இது சரியான வியாபாரம் தான் அப்படின்றத உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி சொல்ல முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா, நார்மலா வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி மக்கள்கிட்ட பரிந்துரை பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், அடுத்தவங்கள்ட்ட ரெஃபர் பண்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குன்னாவே அது எந்த மாதிரியான விஷயங்களா இருக்கு அப்படின்னா, பொருள் ஏதோ ஒரு பொருளை நீங்க ஒரு 5000 ரூபாய் பணம் கட்டணும். அந்த 5000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வரும். அந்த பொருள் வந்து எங்க இருந்து வந்திருக்கும் அப்படின்னா, அமேசான் காட்டுல அமேசான் நதியில எடுத்துட்டு வந்த தண்ணீர். அந்த சதுரங்க வேட்டை படத்துல வர்ற சொல்றது போலவே இது மாதிரி இந்த பொருள் வேற இந்த உலகத்துல வேற எங்கேயுமே கிடைக்காது, இது அரிய வகை பொருள் இது அப்படின்னு சொல்லி அந்த பொருளோட அருமை பெருமை எல்லாத்தையும் விவரிச்சு அடுத்தவங்கள்ட்ட சொல்லி அந்த பொருளை வித்தா உங்களுக்கு இவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இது நாள் வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டு இருப்பீங்க. அதே போல அதைத்தான் அடுத்தவங்ககிட்ட ரெஃபர் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிறவங்க பார்த்திருப்பாங்க. எல்லா விஷயங்களும் நடந்திருக்கும்.
ஆனா ஆக்சிஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த பொருளையும் வாங்க வேண்டியதும் இல்லை, எந்த பொருளையும் விற்பனை பண்ண வேண்டியது இல்லை. அதே போல நீங்க எந்த ஒரு அரிய வகை பொருளையும் நீங்க இதுவரைக்கும் கண்ணாலே காணாத அரிய வகை பொருள் எந்த பொருளையும் நீங்க என்ன பண்ண போறது இல்லை, யார்ட்டையும் விற்கவோ வாங்கவோ சொல்ல போறது இல்ல. எல்லாமே நார்மலா நீங்க பக்கத்து கடையில போயிட்டு எந்த பொருள் வாங்குனீங்களோ, கோல்கேட் பேஸ்ட் எப்படி வாங்குனீங்களோ, மெடிமிக் சோப் எப்படி வாங்குனீங்களோ, அதே மாதிரியான பொருளை தான், அதே மாதிரியான விஷயங்களை தான் ஆக்சிஸ்ல பயன்படுத்தி நீங்க உங்களுக்கு தேவைப்பட்டா வாங்கிக்க போறீங்க அப்படிங்கிற மட்டும்தான் இருக்கே ஒழிய, நீங்க இதை கட்டாயப்படுத்தி வாங்கணும், விற்கணும், அதனால லாபம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த விஷயங்களும் இங்க இல்ல. சோ இந்த விஷயத்த நீங்க தெளிவாகவும் இந்த விஷயத்த உங்களுக்கு புரிஞ்சா மட்டும்தான் மத்த அந்த ரெஃபரல் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய மத்த நிறுவனங்களுக்கும் ஆக்சிஸுக்கும் உள்ள வித்தியாசத்தை உங்களால கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? சோ இதுக்காக தான் நான் சொல்ல வர்றது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க ரிசர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு எத்தனை சந்தேகம் இருந்தாலும் சரி, இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தவங்கள்ட்ட கேளுங்க. இதே போல இங்க பிரசன்டேஷன் பண்ணாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கேளுங்க. எங்களுடைய இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், என்னோட போன் நம்பர் நீங்க யார் உங்களுக்கு இந்த லிங்கை கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட அந்த போன் நம்பரை நீங்க கேட்டு வாங்கிட்டு, உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் சரி அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு எங்கள்கிட்ட கேளுங்க. அப்படி கேட்கும் பட்சத்துல உங்களுடைய சந்தேகங்கள் நிவர்த்தி ஆகும். அப்படி நிவர்த்தி ஆச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ அதுதான் சொல்ல வர்ற விஷயம். அதே போல ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சரி ஓகே சார், நான் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டேன், இது நல்லா இருக்கு, இது நான் பண்ணணுமாங்கிறது ரெண்டாவது விஷயம். பட் ஆனா இது நல்லா தான் இருக்கு, நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு, சரி நான் பண்ணல. ஆனா எனக்கு ஏன் சார் பண்ணணும்? நான் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நான் ஒரு பிரைவேட் ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் இல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல ஒரு டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இல்ல நான் ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருக்கேன், இல்ல நான் வந்து ஒரு ஒரு பெரிய லெவல்ல பணம் போட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கேன். சார் ஆக்சுவலா நான் வந்து ஒரு 2000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கேன், நான் டெய்லி கூலியா வேலை பாக்குறேன், நான் ஒரு டீ கடையில வேலை பாக்குறேன், நான் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கேன் இப்படின்னு சொல்லிட்டு யாரா வேணாலும் நீங்க இந்த உட்கார்ந்து இந்த வியாபாரத்தை இப்ப நீங்க இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்க நபர், இந்த கேட்டகரியில நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம். உங்க எல்லாரையுமே என்ன பண்ணலாம்னா 2 கேட்டகரியில அடைச்சிடலாம். எப்படி அப்படின்னா, உங்களுக்கு பண தேவைன்றது இருக்கு, எனக்கு பணம் தேவை இருக்கு சார் அப்படின்ற நபரா இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா, சார் எனக்கு பண தேவை நிறைவேறிடுச்சு, எனக்கு பண தேவைங்கிறது என் சாப்பாட்டுக்கு என் வயிற்றுக்கு என் போதுமான அளவு நான் சம்பாரிச்சிட்டேன், எனக்கு பண தேவைங்கிறது இல்ல, எனக்கு பணம் நிறைவா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபரா இருப்பீங்க. சோ யாரா இருந்தாலும் இந்த உலகத்துல இருக்க எல்லா ஒட்டுமொத்த மக்களையும் என்ன பண்ணலாம்னா இந்த 2 கேட்டகரிக்குள்ள மக்களை என்ன பண்ணிடலாம், அடைச்சிடலாம். இப்போ பணம் நிறைவடைஞ்ச ஒரு நபர், எனக்கு பண தேவையே இல்ல, நான் ஏன் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க நிறைவடைஞ்சிருக்கீங்க இல்லையா, நீங்க உங்க பணத்தால எப்படி நீங்க நிறைவடைஞ்சிருக்கீங்களோ அதே மாதிரியான ஒரு நிறைவை உங்களை சார்ந்தவங்களுக்கு உங்களால கொடுக்க முடியுமா? நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறீங்க, எனக்கு அந்த 2 லட்ச ரூபாய் பணம் போதுமான அளவா இருக்கு. நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கேன், ஒரு 70,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், அந்த 70,000 ரூபாய் எனக்கு போதுமானதா இருக்கு. இப்படின்ற ஒரு பர்சன் நீங்க உங்களுடைய கூட பிறந்த அண்ணனையோ இல்ல கூட பிறந்த ஒரு தம்பியவோ இல்ல உங்க மனைவியோட சொந்தக்காரங்களோ இல்ல உங்களோட சொந்தக்காரங்களோ இப்படி யாராவது ஒருத்தவங்க நல்ல மனுஷங்களா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு பண தேவைன்ற ஒரு விஷயத்தோட இருக்க ஒரு பர்சனா இருப்பாரு. அவருக்கு நீங்க எப்படி வருமானம் சம்பாதிச்சிருக்கீங்களோ அதே வாய்ப்பையோ அதே சந்தர்ப்பத்தையோ உங்களால உருவாக்கி கொடுக்க முடியுமா? நிச்சயமா கொடுக்க முடியாது மத்த விஷயங்கள்ல. ஆனா இதே இது நீங்க பண நிறைவை அடைஞ்சிருந்தாலும் ஆக்சிஸ்ன்ற ஒரு வாய்ப்பை நீங்க எடுத்து அந்த ஆக்சிஸ் வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்க ஃப்ரெண்டுக்கு உங்க சொந்தக்காரங்களுக்கு யாருக்கு இந்த தேவை இருக்கோ அவங்களுக்கு நீங்க இந்த வாய்ப்பை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு நீங்க எப்படி ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்றீங்களோ அதே மாதிரியான ஒரு நிறைவான வாழ்க்கையை அவங்களும் வாழ்வாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயத்த உங்களால கண்டிப்பா நிச்சயமா பண்ணி வைக்க முடியும். சரிங்களா? அடுத்து ஓகே, 2வது கேட்டகரி பீப்புள். சார் எனக்கு பண தேவைங்கிறது நிறைய இருக்கு, எனக்கு வந்து பணம்ங்கிற விஷயத்துல என்னால நிறைவடைஞ்சிட்டேன்னு சொல்ல முடியாது, எனக்கு பண தேவை இருக்கு. அப்போ உங்கள்கிட்ட 3 கேள்வி. உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்கா? உங்கள்கிட்ட நிறைய டைம் இருக்கா? உங்கள்கிட்ட நிறைய திறமை இருக்கா? மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலா இந்த 3 கேள்விக்குமான பதில் நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நான் ஒரு இடத்துல ஒரு பிரைவேட் ஜாப்ல ஒர்க் பண்றேன், என்னால மாசம் ஒரு 20,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கேன். எனக்கு அடிஷனலா இன்னொரு 10,000 ரூபாய் எனக்கு ஒரு இன்கமா கிடைச்சிச்சுன்னா அந்த இன்கம் நான் ஒரு சேவிங்ஸ் மூலியமா வச்சிருந்தேன் அப்படின்னா என்னோட பைக்கா வாங்கி நான் பைக்ல ஓட்டிட்டு இருக்கேன்னா என்னோட கார் வாங்கணும் இல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடிஷனலா ஒரு தேவையை நிறைவேற்றிக்கணும், எனக்கு அடிஷனல் ஒரு இன்கம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சனா நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்கள்கிட்ட பெரிய லெவல்ல பணம் இருந்து ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபான்ற மாதிரி ஏதாவது ஒரு பெரிய லெவல்ல ஒரு தொகை இருந்து அந்த பணத்தை நீங்க இன்னொரு இடத்துல ஒரு வியாபாரம் பண்றதுக்கான ஒரு முதலீடா கொடுத்து அதுல இருந்து ஒரு லாபமா எடுத்து அந்த லாபத்து மூலியமா உங்களால நிறைவடைஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நபரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க அந்த விஷயங்கள் செய்யலாம். சார் என்கிட்ட பணம் இல்ல, சரி ஓகே, அதுக்கு உங்களுக்கு பதில் தர்றேன். அடுத்த கேள்வி, உங்கள்கிட்ட டைம் இருக்கா? சார் ஆக்சுவலா நான் வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்றேன் சார், காலையில இருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன் சார்,
திரும்ப நான் வந்துட்டு என்னால பண்ண முடியும். ஒரு 6 மணில இருந்து ஒரு 9-10 மணி வரைக்கும் இன்னொரு இடத்துல ஏதாவது ஒரு ஜாபா என்னால ஒர்க் பண்ணி அதுல இருந்து என்னால வரக்கூடிய ஒரு இன்கம் எடுத்துட்டு நான் என் லைஃப் என்னோட பண நிறைவை நோக்கி நான் நடந்து போய்க்கிறேன் சார். இப்படி ஒரு பர்சனா இருக்கீங்களா? ரைட், ஓகே சார். எனக்கு டைம் இல்ல சார். நான் பிரைவேட் ஜாப்ல ஒர்க் பண்றதுனால காலையில இருந்து 7 மணி 8 மணி வரைக்கும் என்னைய வேலை எல்லாத்தையும் முறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் சார் என்னை ஃப்ரீயாவே விடுவாங்க. இந்த நேரத்துல நான் எப்படி சார் நான் போய் இன்னொரு இடத்துல வேலை பார்த்து இன்னொரு இன்கம் ஏர்ன் பண்றது? டைம் என்கிட்ட இல்ல சார். உங்களுக்கான பதிலும் நான் தர்றேன். அடுத்த கேள்வி சார், உங்கள்ட்ட திறமை இருக்கா? திறமைனா என்ன சார்? பணம் பண்றதுக்கான திறமை எப்படி சார்? இப்போ உதாரணத்துக்கு கமாடிட்டி, ஷேர் ட்ரேடிங் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ட்ரேடிங் மூலியமா பணம், கம்ப்யூட்டர் நாலேஜ் மூலியமா பணம் சம்பாதிக்கிறது. அப்படி இல்ல நீங்க ஏதாவது ஒரு புதுசா ஒரு லாங்குவேஜ் எனக்கு தெரியும், எனக்கு நான் கோடிங் எழுதுவேன், கம்ப்யூட்டர் எனக்கு நான் இது மாதிரி நான் லாங்குவேஜ் மூலியமா இது மாதிரி அதை பண்ணக்கூடிய எனக்கு திறமை இருக்கு. இல்ல வேற ஏதாவது புது மொழி பேச தெரியும், எனக்கு ஜெர்மன் பாஷை தெரியும், அந்த ஜெர்மன் பாஷையை வச்சு நான் டியூஷன் எடுத்து நான் பிள்ளைங்களுக்கு நான் வருமானம் சம்பாதிச்சு என்னால பண்ணிக்க முடியும். இது மாதிரியான திறமைகள், அடிஷனலா பணம் பண்ணக்கூடிய திறமைகள் ஏதாவது உங்கள்ட்ட இருக்கா? அதை வச்சு என்ன உங்களால பணம் பண்ணிட முடியுமா? ஓகே சூப்பர், நல்லா பண்ணிடலாம் சார். எனக்கு அந்த திறமையெல்லாம் எதுவுமே இல்லை சார். பணம் இல்ல சார், டைம் இல்ல சார், திறமை இல்ல சார். இந்த 3 கேள்விக்கும் இல்லைங்கிற பதில் உங்களுக்கு இருக்குமே ஆனால் உங்களுக்கு சரியான இடம் எது அப்படின்னா ஆக்சஸ் மட்டும்தான். இங்க ஆக்சிஸ்ல மட்டும்தான் உங்களுக்கு பெரிய லெவல்ல பணம் தேவையில்லை. முதலீடா போட்டு இந்த வியாபாரத்தை பண்றதுக்கு உங்களுக்கு பெரிய லெவல்ல பணம்ங்கிற ஒரு விஷயம் தேவையில்லை. ரெண்டாவது டைம் இல்ல சார். உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை அடுத்தவங்களோட ரெஃபரன்ஸுக்காக கொடுக்க நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமோ 2 மணி நேரம் தான். இந்த 2 மணி நேரத்துல என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா உங்களால என்ன பண்ண முடியும்? பிசினஸ் பத்தி அடுத்தவங்கள்ட்ட பேச முடியும், பேசுறது மூலியமா ரெஃபரன்ஸ் எடுக்க முடியும், ரெஃபரன்ஸ் எடுக்கிறது மூலியமா உங்களோட இன்கமை ஜாஸ்தி பண்ணிக்க முடியும். சார் எனக்கு அது கூட இல்ல சார். ஒன்னும் பிரச்சனை இல்லை சார். உங்களுடைய ஃப்ரெண்ட் யாராவது ஒருத்தவங்க 2 பேர் சும்மா அவங்க வேற ஏதாவது வேலை இல்லாம வெட்டியா தான் சார் இருக்காங்க. இவங்க 2 பேரும் நீங்க இந்த வாய்ப்பை கொடுங்க. அந்த 2 பேர் என்ன பண்ணுவாங்க? அதுதான் வாழ்க்கைன்னு எடுத்து பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையும் சேர்த்து அவங்க மாத்துவாங்க. சோ உங்களுக்கு டைம் இல்லைனாலும் யாருக்கு டைம் இருக்கோ அவங்களுக்கு இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கறது மூலியமா என்ன பண்ணிடலாம்? அவங்களையும் மேன்மையான இடைய வச்சு உங்களையும் மேன்மையான ஒரு நிலைக்கு நீங்களே எடுத்துட்டு போய்க்கலாம். அடுத்து நான் சொன்னது போல திறமை சார். ஆக்சுவலா இப்போ கூட நீங்க மீட்டிங் பண்ணும்போது கூட ஷாம் சார் சொன்னாரு, எனக்கு நான் பேசவே எனக்கு தெரியாது, ஆனா இன்னைக்கு பிரசன்டேஷன் பண்ற அளவுக்கு எனக்கு உருவாக்கணவங்க ஒரு 3 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரிசை அவங்களுடைய பேர் எல்லாத்தையும் சொன்னாரு இல்லையா? இதே போலதான் சார். எந்த திறமையும் இல்லைன்னாலும் ஆக்சிஸை நம்பி நீங்க உள்ள வந்தீங்களே ஆனால் அதுலயும் பர்டிகுலரா எஸ்டீமை நம்பி நீங்க உள்ள வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா 2 வருஷத்துல 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க வைக்கிறதுக்கான எல்லா பிளானும் சிஸ்டமேட்டிக்கா ரோட் மேப் வரைக்கும் தெளிவா இருக்கீங்க. இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை இன்னைக்கு நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னாலும் கரெக்டா இன்னைய தேதியில இருந்து கரெக்டா 2 வருஷத்துல 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிக்கான பிளான் இப்போ எங்க கையில இருக்கு. அதே போல அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில எந்த மாதிரி அந்த 1 கோடி ரூபாய்ங்கிறத ஏர்ன் பண்ண வைக்க முடியுங்கிறதுக்கான ட்ரைனிங் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க முதல்ல பிசினஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன விஷயங்கள் கொடுக்கணும், அடுத்து நீங்க உங்களுக்கு கீழே ஒரு 4 பேர் வந்ததுக்கு அப்புறம் அந்த பிசினஸ்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், அடுத்து ஒரு 10 பேர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 100 பேர் வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிற வரைக்குமான எல்லா விஷயங்களும் கொடுத்து உங்களை கையை பிடிச்சு வழிநடத்திட்டு போறதுக்காக எஸ்டீம் லீடர்ஸ் கண்டிப்பா தயாரா உங்களுக்காக காத்திருக்காங்க. சரிங்களா? சோ இது போல எந்த திறமையும் இல்லைனாலும் நான் சொன்னது போல பணம், டைம், திறமை எதுவுமே இல்லைனாலும் சக்சஸ்ஃபுல்லா ஆக்சிஸ் மூலியமா உங்க வாழ்க்கையை நிச்சயம் மாத்திக்கலாம். சோ அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நீங்க இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. சோ இதை நான் சொன்னது போல ஆரம்பத்துல நான் சொன்னது போல இதுல எல்லா விஷயங்களும் நீங்க ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு இது பொருத்தமா இருக்கும்னு நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அந்த முடிவை இன்னைக்கே எடுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கை மாறி இருக்கும். விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஜான் சார். தேங்க்யூ சார். உங்களோட ஸ்பீச் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே வந்து ஒரு மாஸ் லெவல்ல இருந்தது. ஏன்னா இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கெஸ்டா இருந்தாலும் சரி, டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தாலும் சரி, சொல்லவே முடியாது. உங்களுக்கு எந்த திறமையுமே இல்லைனாலும் நீங்க ஆக்சிஸ்ல வந்தா ஜெயிக்க முடியும். உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு வந்து ஒரு லீடர்ஸ் இருக்காங்க, இங்க சொல்லி கொடுக்கறதுக்கு லீடர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த கிளியர் கட்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்துட்டு போயிருக்கீங்க. உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த டோட்டல் டீம் வந்து உங்களுக்கு வந்து அவங்க எல்லா சார்பும் ஒரு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நிறைய நபர்கள் புதுசா இந்த வியாபார வாய்ப்பை கேட்க உள்ள வந்திருக்கீங்க. சார் சொன்னது போல இங்க நடந்த இந்த நிகழ்வை வந்து நீங்க மட்டும்தான் இங்க கேட்டிருக்கீங்க. உங்களால மட்டும்தான் நீங்க வந்து இந்த முடிவு எடுக்க முடியும். உங்களால பண்ண முடியுமா, இதுல ஆக்சஸ்ல வந்து ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறத. இத உங்களை அழைச்சிட்டு வந்தவங்கள்ட்ட உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க கேட்டுட்டு கிளியர் பண்ணிட்டு இமீடியட்டா உங்களுக்கு எவ்வளவு இன்கம் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஐடியை நீங்க லாக் பண்ணுங்க. அந்த ஐடியை லாக் பண்றது ரொம்ப முக்கியம், சீனியாரிட்டி. ஸோ இதே மீட்டிங்ல உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் உங்களை இன்வைட் பண்ணவங்க 2 பேரையோ 3 பேரையோ வந்து பாத்தீங்கன்னா இன்வைட் பண்ணிருக்கலாம். அதுல யாரு ஃபர்ஸ்ட் உள்ள வர்றமோ அவங்களுக்கு தான் அந்த சீனியாரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். ஸோ அந்த இடத்த இமீடியட்டா பிடிங்க. இங்க நம்ம பின்னால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக் ஹண்டா இருந்து நம்மளை சம்பாதிக்க வைக்கிறதுக்கு எஸ்டீம்ல இருக்க அனைத்து ஃபவுண்டர் டைரக்டர், வைஸ் பிரசிடென்ட், சிஇடிஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், எல்லோர் லீடர் எல்லாருமே கூட இருக்காங்க.
அவங்க கையை பிடிச்சி நம்ம டிராவல் ஆனா போதும், ஈஸியா நம்ம ஜெயிச்சிடலாம். ஸோ இந்த மீட்டிங் போல டுமாரோ வந்து பாத்தீங்கன்னா 7 to 8 இதே மீட்டிங் இருக்கு. நீங்க நாளைக்கு இந்த ஐடியா ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்க இங்க இன்வைட் பண்ணலாம். இதோட இந்த பார்ட் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் உங்களோட இன்வைட் பண்ண ஃப்ரெண்ட்ஸை கேட்டு இமீடியட்டா ஜாயின் பண்ணி சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.